जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञस्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्र त्रिसर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि यं प्रव्रजं तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहाव पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुस्तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि यस्वानुभावमखिलश्रुतिसारमेकमध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनुमुपयामि गुरुं मुनीनां नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् सच्चिदानन्दरूपाय विश्वोत्पत्त्यादिहेतवे तापत्रयविनाशाय श्रीकृष्णाय वयं नमः। सर्वत्र गोविन्दनामसङ्कीर्तनं गोविन्द गोविन्द। श्रीमद्भागवतं सर्व வேத உபனிஷத்தினுடைய சாரம்னு சொல்லப்படுறது. இந்த பாகவதத்துக்கு பரமஹம்ச சம்ஹிதா அப்படின்னு இன்னொரு பேர். பரமஹம்சர்கள், மகாபுருஷர்கள், சந்நியாசிகள், விரக்தர்கள் இருக்காலே, அவளுக்கு வேத மந்திரங்கள் சொல்கிறது கூட அதிகாரம் கிடையாது. சந்நியாசிகளுக்கு அவள் உபனிஷத்தை சொல்லலாம், பிரம்ம விசாரம் பண்ணலாம். நான் பெரும்பாலும் வேத மந்திரங்களில் லௌகிகமான பிரார்த்தனைகள் இருக்கிறதுனால சன்னியாசிகளுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, சொல்லவும் கூடாதுன்னே சொல்கிறது. அதெல்லாம் ஏன்னா மந்திரங்கள் எனக்கு பிரஜா வேணும், குழந்தை வேணும், பசு சமிருத்தி வேணும், வீடு வேணும், அப்படிலாம் மந்திரங்கள், பிரார்த்தனா மந்திரங்கள் இருக்குது. அதெல்லாம் அவளுக்கு எதுக்கு, எல்லாத்தையும் விட்டவாளுக்கு. அதனால தான் பூஜை பண்ணும்போது நித்திய ஸ்ரீருத்ரம் உண்டு. சன்னியாசிகளுக்கு சமக்கம் அவசியம் இல்லை. மடாதிபதிகள் பெரியவாள்லாம் பண்ணுறான்னா லோகசங்கிரகார்த்தம் பண்ணுறாவா. இன்னொன்று அவள் பண்ணுறது எப்படி இருக்குன்னா, சமக்கம் சொல்லும் போது தர போட்டுறா பாருங்களேன். கூட இருக்கிறவா சொல்லுவா, அவள் சிரிச்சுட்டு பிசாத அபிஷேகம் பண்ணிட்டு இருப்பாள். ஏற்கனவே எல்லா பந்தத்தையும் விட்டுட்டு வந்தவாளுக்கு திருப்பி பந்தம் எதுக்கு? கிட்டத்தட்ட 365 பிரார்த்தனை அதில் வருது. வாஜஷ்டமே பிரசவஷ்டமேன்னு ஆரம்பித்தான்னா பிரார்த்தனைகள் எல்லாம் எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும். அப்படி வேத மந்திரங்களில் பிரவருத்தி காண்டம்னு சொல்லக்கூடிய அதுக்கு கூட அதிகாரம் கிடையாது சன்னியாசிகளுக்கு. ஆனால் பாகவத பாராயணம் நித்தியம் பண்ணியாகணும் சன்னியாசியாக இருக்கிறவர். ஏன்னா பாகவதங்கிறது ஆரம்பத்துலேருந்து முடிவுற பரியந்தம் லௌகிகமான பலனையே சொல்லலை. அத்யுன்னதமான பலமாக இருக்கக்கூடிய ஞானம், வைராக்கியம், பக்தி, இதுதான் பாகவத கதாசிரவணத்துடைய பலமாகவும் சொல்லிட்டு வரார். மீதி எல்லாம் அர்த்தவாதம்னு சொல்லுவா. நீ இது பண்ணால் உனக்கு இது கிடைக்கிறது, இது பண்ணால் இது கிடைக்கிறதுன்னு சொல்கிறது பற்றியில, அதுக்கெல்லாம் அர்த்தவாதம்னு பேர். பலனை காமிச்சு சொல்கிறது. எதற்கு சொல்கிறான்னா, கொஞ்சம் பலனை காமிச்சா அந்த ருச்சி வருமோ இல்லையோ அதுக்கோசரம் சொல்கிறது. நான் லட்சியம் இதை கொடுக்கறது லட்சியம் இல்லை. அதனால தான் பாகவதம் ஆரம்பிக்கும் பொழுதே கைத்தவ தர்மம், அகைத்தவ தர்மம்னு சொன்னால், அந்த இடத்துல கைத்தவ தர்மம்னா என்ன அப்படின்னா காப்பட்டிய தர்மம்னு அர்த்தம். கைத்தவ தர்மம்னா பாகவதம் காப்பட்டிய தர்மத்தை சொல்லலை. காப்பட்டிய தர்மம்னா என்னடா அப்படின்னா, நீ இதை பண்ணினா உனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறது பற்றியில, அது எல்லாமே காப்பட்டியமான தர்மமாக, ஏமாத்துற தர்மம்ன்றது. இதை பண்ணி இது கிடைக்கும், என்னத்தை கிடைக்க போகிறது, இவங்க நினைக்கிற சுகமாக கிடைக்க போகிறது. அதனால் துக்கம்தான் மேலே. இங்கே எல்லாம் சுகம் வேணும்னு நினச்சி சுகம்னு நினச்சி பிரமிச்சுட்டு போய் விழறா. கடைசியில் அது 2 அடி கொடுக்கறது, துக்கத்தில் போய் முடியறது. வேதம் சொல்கிறது சுகாதீன் துக்க நிதனாம். இப்போ ஏண்டா குருவாயூரப்பன்ட்ட போய், குருவாயூரப்பா
எங்கள் ஆற்றுல என் குழந்தை என்ன சொன்ன பற்றி கேட்க மாட்டேங்கிறான், எங்கள் ஆற்றுல என் குழந்தைகளுக்கு புத்தி சரியாக இல்லை, என் வீட்டுக்காரி அனுகூலமாக இருக்க மாட்டேங்கிறா, எனக்கு உத்தியோகத்தில் அனுகூலம் இல்லை, இப்படிலாம் பகவான்கிட்ட போய் நம்ம அழறோம். பகவான் என்ன பண்ணுறான்? அழுதாலும் கருணையினால் நீ கேட்குறத கொடுக்குறான், கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி வைக்கிறான். காரணம் என்ன? அவனுக்கு கஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி வச்சா திருப்பி அது இன்னொரு கஷ்டத்தை கொடுக்கும்னு அவனுக்கு தெரியாதா? தெரியும். ஏன் என்ன பண்ணுறான்? கருணை. நாளைக்கு திருப்பியும் இதனால் கஷ்டத்தை அனுபவிச்சு திருப்பி இன்னொரு நாளைக்கு வருவானோ இல்லையோ, அன்றைக்கி வேறு கஷ்டத்தை சொல்லுவான், இந்த கஷ்டம் இல்லை வேறு கஷ்டத்தை சொல்லுவான். அப்படி ஒவ்வொரு வாட்டி திருப்பி திருப்பி ஒவ்வொரு புதுசாக கஷ்டத்தை சொல்லி 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 லோகத்துலேயும் பல விதத்தில் துக்கத்தை அடிபட்டு ஒரு நாளைக்கு இவனுக்கு வைராகியம் வந்துடும். பகவானே எனக்கு எதுவுமே வேண்டாம்டா, லோக விஷயமே வேண்டாம், எனக்கு நீ கிடைச்சா எனக்கு போரும் அப்படின்னு ஒரு நாளைக்கு வர்றான் பத்தியா. அதுக்கோசரம் தான் பகவான் மீது எல்லா பலனையும் கொடுக்குறாராம். காருண்யாத் காமமன்யம் தததி கல்லு பரே ஸ்வாத்மதஸ்தம் விசேஷாத். அவன் யார்? ஸ்வாத்மதா, தன்னையே கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கான். யாரும் பகவானை வேணும்னு கேட்க மாட்டேங்கிற, யாருக்கும் பகவானை தேவையில்லை, எனக்கு லோகத்தை வர பலன் தான் எல்லாருக்கும் தேவையாக இருக்குது. ஆனால் குருவாயூரப்பன் என்னை கேட்க மாட்டானான் தான் ஆசைப்படுறான். தான்கிறது யாருங்கிறாள்? ஆத்மா, பரமாத்மா. அதை யாரும் விரும்ப மாட்டேங்கிறா. அதனால் பகவான் அவதாரம் பண்ணி என்ன காமிச்சிருக்காருன்னா, வாழ்க்கையில் வரக்கூடிய துக்கத்தை எதுவுமே பரிகாரம் பண்ணி சரி பண்ணிக்க முடியாது அப்படிங்கிறத தான் பகவான் அவதாரம் பண்ணி காமிச்சு கொடுத்துருக்கார். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் கஷ்டம் கஷ்டம் கஷ்டம்னு புலம்புறோமே, பகவான்கிட்ட போய் முறையிடுறோமே. பகவான் வாழ்க்கையில் கஷ்டப்படாமையா இருந்தார்? ராமாவதாரம் கிருஷ்ணாவதாரம் அழாமையாக நடந்தது. ராமன் அழுதா மாதிரி யாரும் அழுதுருக்க மாட்டா, ராமாயணத்தில் பார்த்தா தெரியும். அப்படி புலம்பினார், அழுதார். சீதையை விட்டு பிரிஞ்சு அழுததை வால்மீகி வர்ணிச்சதை சொல்ல முடியாது. அப்படி கண்ணில் ஜலம் பொலபலான்னு வந்துடும் பாராயணம் பண்ணும்போதே. சுகாச்சாரியால் அந்த ராமாயணத்தை சொல்லும்போது சொல்கிறார், ராமன் அழுதாரேன்னா அழுதது போராது, இன்னும் அழுதுருக்கணுங்கிறார் சுகாச்சாரியால். ஏண்டான்னா ஸ்ரீசங்கினாங்கதி மிதி பிரதயம்ச்சார. ஸ்ரீசங்கம் ஏற்பட்டால் லோக விடயத்தில் ஆசக்தி வச்சா இப்படி தான் அழ வேண்டியது வரும்னு இன்னும் அழுது காமிச்சிருக்கணும் ராமன்கிறார். சுகாச்சாரியால் சொல்லிட்டு பட்டாபிஷேகத்தோடு நிறுத்தலை. சுகாச்சாரியால் ராமாயணத்தில் பட்டாபிஷேகத்தோட 10 நவமஸ்கந்தத்தில் 10வது அத்தியாயத்தில் சொல்லிட்டு 11வது அத்தியாயத்தில் பட்டாபிஷேகத்துக்கு அப்புறம் சீதையை பரித்தியாகம் பண்ணுற விஷயத்தை சொல்கிறார். நான் ஒரு நாளைக்கு ராத்திரியில் சாரன்கிறவன் லோகத்தில் என்ன நடக்கிறது பார்த்துட்டு வருவான். ஒற்றன்னு பேர் அவனுக்கு. அவன் பார்த்துட்டு மறுநாளைக்கு மத்தியானம் செய்தி சொல்ல வந்திருக்கான் அரண்மனைக்கு. அந்த சந்தர்ப்பத்தில் சீதை மாசமாக இருக்கா. கௌசல்யா பிறந்தாத்தில் ஏதோ உற்சவம் நடக்கிறது. அந்த ராமனிடத்தில் சொல்கிறாள், அப்பா சீதையை பத்திரமா பார்த்துக்கோ, அவள் மாசமாக இருக்கா, அவளுக்கு என்ன விரும்புகிறாளோ அதெல்லாம் அவளுக்கு பண்ணி கொடு அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயிருக்கார். கௌசல்யா கிளம்பி போயிருக்காள். அப்படி இருக்கும்போது ராமன் அன்றைக்கி பிரியமாக சீதையை மடியில் படுக்க வச்சுட்டு, அம்மா உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார். அப்போ சீதை சொன்னாலாம், அண்ணா இத்தனை நாளாக குழந்தை இல்லைன்னு இப்போ தான் மாசமாக இருக்கேன். எனக்கு ஞாபகம்லாம் வனவாசம் இருந்த ஞாபகம் வருது. காட்டில் அன்றைக்கி பிதிர்வாக்கி பரிபாலனமாக கால்நடையாக போய் ரிஷிகள் ஆசிரமத்திலாம் போய் ரிஷி பத்னிகளெல்லாம் பார்த்து வந்தனம் பண்ணிட்டு வந்தோம். இப்போ மாசமாக இருக்கும் பொழுதும் ரசத்தில் போயிட்டு அந்த ரிஷி பத்னியின் இடத்துல வந்தனம் பண்ணி உங்களுடைய ஆசீர்வாதத்தில் நான் புத்திரவதியாக ஆக போகிறேன்னு சொல்லிட்டு வரணும், அவளுடைய ஆசீர்வாதத்தை வாங்கிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஒரு தடவை காட்டில் போய் ரிஷி ஆசிரமத்துக்கு போயிட்டு வருவோமேன்னார். அதுக்கு என்ன போயிட்டு வரலாமேன்னார் ராமர். இப்படி சொன்ன பிரபு அப்படி சொல்லிகிட்டே இருந்தார். சீதை அப்படியே கேட்டுன்றா அசந்து போயிடுத்து மத்தியானம் தூங்கிட்டாள். சீதை தூங்கினதும் கொஞ்சம் நேரம் கழித்து அந்த சாரன் ஒற்றன் வந்தான். ஒற்றன் வந்ததுமே என்ன செய்தி, லோகத்தில் எல்லாரும்
என்ன பேசிக்கிறா அப்படிலாம் கேட்டுட்டு வந்தார். எல்லாரும் ராமனுடைய பிரபாவத்தை பேசிக்கிறா, எல்லாரும் ராஜ்யத்தில் அவ்வளோ சௌக்கியம் இருக்குது, எல்லா ராஜ்ய விஷயத்தினுடைய குணத்தை தான் பேசுகிறான்னா. அது தெரிஞ்ச விஷயந்தான், எங்கேயாவது கெட்ட செய்தி இதான் பேசுகிறவா இருக்காளான்னு கேட்டார். தப்பு திருத்திக்கணும் அதுக்கோசரம். அப்போ சொன்னால் சாரனும் ராஜாவும் பேசும்பொழுது மூணாவது மனுஷன் இருக்கக்கூடாது. இங்கே மூணாவது மனுஷன் யாருப்பா இருக்கா, எதுக்கு தயங்குறேன்னா சீதை இருக்காளேன்னார், ராணி இருக்காளேன்னா. அவள் தூங்கி போயிட்டா, நித்ராஜா வசமயிஷி தூங்கி போயிருக்காள். அதனால் சொல்லு, தைரியமாக சொல்லணும். இல்லை நேற்றுக்கு ராத்திரி மண்ணாந்துறையில் சுற்றின்னு இருக்கும்பொழுது ஒரே சண்டை. என்னடா ஒரு சண்டையாக இருக்கே, என்ன வண்ணான் கூட்டம் குடும்பத்தில் சத்தமாக இருக்கேன். பார்த்தா ஒரு வண்ணாத்தி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வரத்துக்கு லேட்டாக எடுத்து வீட்டுக்கு வரத்துக்கு. அவள் மேலே அந்த புருஷன் சந்தேகப்பட்டான். சந்தேகப்பட்டு வீட்டுக்குள்ளே ஏறாதன்னு விரட்டிகிட்டே இருந்தான், பெரிய சண்டை போட்டுட்டு இருந்தான். குடும்பத்தில் இருக்கிற பெரியவாள் அப்படிலாம் சொல்லாதரா, ஏதோ வேலை நிமித்தமாக கொஞ்சம் லேட்டாக வந்திருக்கா, அப்படி விரட்டக்கூடாது பெண் குழந்தைய அப்படிலாம் அவள் சமாதானப்படுத்தினான். அவன் கோபம். அப்போ ஒரு பெரியவர் சொன்னார், நம்ம ராஜா ராமன் இல்லையா, சீதை 10 மாதம் ராவணனுடைய இடத்துல லங்கையில் இருந்துட்டு வந்திருக்கா, 1 வருஷம் கிட்டத்தட்ட. அந்த சீதையை ராமன் ஏற்றுக்கலையா? உடனே அந்த வண்ணான் சொன்னானா, அந்த ஜாதி மட்டும் எங்கள் ஜாதி ஒசத்தின்னு நானா. ஒவ்வொருத்தரும் அவனுடைய ஜாதியை ஒசத்தியாக நினச்சிட்ட காலம்பா அது. என்னமோ பிராமணன் தான் ஒதத்தி, சூத்ரன்னா மட்டம்னு நினச்சிக்கிறது இல்லை. நம்ம சூத்ரன்னா சித்திரபதமாட்டம் நினச்சின்னு இருக்கான். வாஸ்தவத்தில் சூத்ரஹான்னா என்ன அர்த்தம் தெரியுமா? சுச்சம் திராவயதி இது சூத்ரா, துக்கத்தை விரட்டடிக்கக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். ஒருவன் கஷ்டப்பட்டு இருக்கான்னா பார்த்துட்டு இருக்க மாட்டானாம், அவன் உடனே சகாயத்துக்கு ஓடி வருவான். அந்த மாதிரி ஹிருதயம் உடையவன் தான் அந்த ஜாதிக்காரன். நம்ம தான் மட்டமாக நினச்சிக்கிறோம், அந்த பேர் மட்டம்னு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். எப்படி பிராமணனுக்கு பாப்பான்னு பேர் சித்திர பதம் மாதிரி போயிடுது, அந்த மாதிரி தான். பாப்பானுங்கிறது வாஸ்தவத்தில் யார்? ரிஷின்னு அர்த்தம். பார்ப்பான், திரஷ்டா, மந்திர திரஷ்டா அப்படின்னு அர்த்தம். பார்ப்பான்னாக்க வெறுன பேர்கள் வைக்கல. அதுவும் அவனுடைய சுதர்மத்தை ஒசத்தியாக நினச்சிட்டு இருந்த காலம். இப்போ தான் இன்னொருத்தனுடைய தர்மத்தை ஒசத்தின்னு நினச்சிட்டு பிரமிச்சு போய் விழறான். இப்போ சதுர்த்தனுக்கு உண்டான தர்மத்தை விட்டுட்டு பிராமணன் என்ன பண்ணுறான், அதை பண்ணணும்னு அவன் ஆசைப்படுறான். கோவிலில் பூஜை பண்ணணும்னு, தான் பொருள் போட்டுக்கணும், தான் தியானம் பண்ணணும், அப்படி உட்காந்துக்கிறான். அது நடக்குமா? பிராமணனாக இருக்கணும், அவன் தர்மத்தில் போய் மோகிச்சு போய் விழறான். இன்னொருத்தன் போய் கீழே விழுந்துட்டு இன்னொருத்தனுடைய காலை பிடிச்சிட்டு அவன் கீழே வேலை பண்ணணுங்கிறத நினைக்கிறான். நடக்குமா? அதெல்லாம் சிரேயஸை கொடுக்குமா? அந்த காலத்தில் அவரவர்கள் தன்னுடைய ஜாதி அபிமானத்தோட தர்மத்தை உயர்வாக நினச்சிட்டு இருந்தது, தர்மம் ஒழுங்காக நடந்தது. அந்த வண்ணான் சொன்னால் அவன் ஜாதி மட்டும் எங்கள் ஜாதி வசத்தின்னு நானான். இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அந்த சாரன் ராமனுக்கு சுருக்குன்னு பட்டது. ராமனுடைய முகம் மாறினது. இதான் விஷயம், நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிட்டான் அந்த சாரன். ராமர் என்ன பண்ணினார்னா பரதனை கூப்பிட்டார். பரதா, லோகத்தில் அவப்பேர் வந்துருத்தோம் சீதையினால். அதனால் நான் இந்த ஸ்திரீ லோபி கிடையாது, இந்த சீதையை விட்டு நான் இனிமேல் வாழ போகிறேன்னு சொல்லி அதுக்கு நீ சகாயம் பண்ணி கொடுக்கணும்னா. என்னன்னா, இந்த சீத்தை காட்டுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டா. இப்போ தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீ போய் காட்டுக்கு, அவளுக்கு தெரியாத காட்டுக்கு ரிஷி ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போகிற மாதிரி அழைச்சிட்டு போய் விட்டுட்டு வந்துடும்னா. பரதன் பார்த்தா, இந்த மாதிரி காரியத்தை நான் பண்ண மாட்டேன், எனக்கு உம்முடைய பாதுகை இருக்குது, போரும் பாதுகையை பூஜை பண்ணிட்டு நான் போய்டுறேன், இந்த வம்புக்களை என்னை இழுக்காதீன்னு சொல்லிட்டு போயிட்டான் பரதன். சத்ருக்னனை கூப்பிட்டார். சத்ருக்னிடத்தில் இதே விஷயத்தை சொன்னார். சத்ருக்னன் சொன்னான், உம்முடைய சேவகனான பரதனை கைங்கரியம் பண்ணுறதே எனக்கு போரும், இந்த வார்த்தையை நான் கேட்கறதுக்கு தயாராக இல்லைன்னு போயிட்டான் சத்ருக்னனும். பாவம் லக்ஷ்மணரை கூப்பிட்டார். முன்னாடியே வாக்கு வாங்கிக்கிறார். லக்ஷ்மணா, உங்கள் அம்மா சின்ன வயசுலேருந்து அண்ணாட்ட எப்படி நடந்துக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காப்பான்னு கேட்டார். ஏன்னா இத்தனை வருஷம் கழிச்சு கேட்குறாள், இத்தனை நாளாக வனவாசத்துலலாம் நான் இல்லையா? நான் அண்ணாவுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்கே 10 மாதத்துக்கு 12 மாதம் பெற்றெடுத்திருக்கேன் உன்னை. அதனால் அண்ணாவினிடத்தில் கவனக்குறைவை வைக்காத சுஷ்ரூட பண்ணிட்டு வரணும். அண்ணா எதை சொன்னாலும் விசாரம் பண்ணாத பண்ணி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காள். பண்ணுவியாடா லக்ஷ்மணான்னாள்.
இதில் என்ன சந்தேகம்னால் இப்படி வாக்கு வாங்கிக்கிறார். காளிதாசன் ரகுவம்சத்தில் சொல்கிறான், ஆக்ஞா குருனா அவிச்சாரணியா. லக்ஷ்மணன் வாக்குனால அண்ணாவுடைய ஆக்னியை விசாரம் பண்ணாத பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காருண்ணா. சொல்லியிருக்காளா? பண்ணுவியாண்ணா? பண்ணுவேன்னா. அப்புறமா ராமன் விஷயத்தை வெளிப்படுத்துகிறார். இந்த மாதிரி கெட்ட பேர் வந்து ஒருத்தர் சீத்தையினால் ரிஷி ஆசிரமத்துக்கு போய் ரிஷிகளை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். அதனால் நீ என்ன பண்ணு, ரிஷி ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போகிற மாதிரி அழைச்சிட்டு போய்ட்டு அங்கேயே விட்டுட்டு வந்துவிடு, திருப்பி அழைச்சிட்டு வராதுன்னா. தூக்கி வாரி போட்டது லக்ஷ்மணனுக்கு. இந்த காரியத்துக்காக எனக்கு இவ்வளோ வாக்கு வாங்கிட்ட இடத்துலேருந்து, இனிமேல் நான் வாக்கு கொடுத்துட்டேன், இனிமேல் உமக்கு தம்பியாக பிறக்கவே போகிறதில்ல, தம்பியாக பிறந்தாலே கஷ்டம்னா. அதனால தான் அடுத்த அவதாரம் கிருஷ்ணாவதாரத்தில் ஆதிசேஷன் அண்ணாவாக பிறந்துட்டார். அதுலேயும் கால்நடையாக ராமன் இங்கேயும் அங்கேயும் இழுத்தடிச்சார் இல்லையா லக்ஷ்மணனை. அதுக்கு பிராயசித்தமாக பாகவதத்தில் சொல்கிறால், அந்த பிருந்தாவன லீலையில் அது ஸ்வயம் விஸ்ரமயத்தியாரியம் பாதசம்வாகனாதிபிகி. அண்ணாவான பலராமனுக்கு கிருஷ்ணன் கால் பிடிச்சி விடுவானா. ஏண்டா கால் பிடிச்சி விட்றானா? பூர்வ அவதாரத்தில் காடு காடாக இழுத்துட்டு போனானே கால்நடையா, நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டேன்னு கால் பிடிச்சி விட்றாராம். அப்படி லக்ஷ்மணன் இடத்துல சொன்னார், நீ எப்படியாவது அழைச்சி போய் விட்டுட்டு வந்துடும்னு. லக்ஷ்மணன் அம்மாவுடைய சீதா அம்மாவுடைய இடத்து பக்கத்தில் உட்காந்துட்டு இருந்தார். சீதை கண்ணு முழிச்சு பார்த்தால், தூங்கி எழுந்திருந்தால். லக்ஷ்மணா என்னப்பா ஏதாவது செய்தி சொல்லணுமான்னு கேட்டால், இல்லைம்மா, நீங்கள் வந்து ரிஷி மண்டலங்கள்லாம் இருக்கக்கூடிய வனத்துக்கு போய் ரிஷி பத்னிகளை பார்த்து வரணும்னு ஆசைப்பட்ட எல்லாமே அண்ணா அவங்களை அழைச்சிட்டு போகிறதுக்கு சொன்னார். என்ன ரசம் முன்னாடி வாசலில் ஏற்பாடு பண்ணி வச்சுருக்கேன்னா. சீதைக்கு ஒரே சந்தோஷம். சீதைக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாது. சீதை சந்தோஷமாக கிளம்பினால் அவள் சொன்னால், பாரு உங்கள் அண்ணாவுக்கு இவ்வளோ ராஜ்ய நிர்வாக காரியங்கள் இருந்தும் நான் ஆசைப்பட்டேனுங்கிறதுக்கு அதை நிறைவேற்றி கொடுக்கறதுக்கு உடனே வச்சியாவது பண்ணி கொடுக்கறதுக்கு என்னை அனுப்புகிறா இருப்பாருன்னு சந்தோஷமாக சொல்லி ரசத்தில் ஏறிண்டால். லக்ஷ்மணனே ரசத்தை ஓட்டுறார். லக்ஷ்மணன்கிட்ட ராமனுடைய குணத்தெல்லாம் எடுத்து பேசிகிட்டே வராள் சீதை. லக்ஷ்மணனால் தாங்க முடியல. லக்ஷ்மணன் பேசவே இல்லை. அவனுக்கு தேம்பி அழுகதான் வருது. அவள் தேர் ஓட்டின்னு இருக்கிறதுனால முகத்தை பார்க்க முடியல சீத்தையினால். லக்ஷ்மணா என்னப்பா நான் இவ்வளோ பேச்சு பேசுகிறேன், நீ பதில் பேச மாட்டேங்கிற, ஒரு முகத்தையாவது காமியேங்கிறாள். அப்படி திரும்பி பார்த்தா லக்ஷ்மணன் கண்ணெல்லாம் சிவந்திருக்கு, ஒரே ஜலஜலமாக இருக்குது, மூஞ்சிலாம் வீங்கியிருக்கு. என்ன லக்ஷ்மணா ஆச்சு உனக்கு, இவ்வளோ துக்கம் முகத்தில் தெரியறதேன்னா. பேச முடியல. அப்படியே ரசத்தை வேகமாக ஓட்டின்னு வந்தார். தமசா நதி இறங்கி ஓட்டத்தில் இருந்து தமசா நதியிலேருந்து தாண்டினார். அங்கே ஒரு ரசத்தை எடுத்துட்டு ஓட்டின்னு வந்தார். வால்மீகி ஆசிரமம் வந்தது. வால்மீகி ஆசிரமம் பக்கத்து கூட இல்லை, அதுக்கு முன்னாடி காடு பிரதேசம். அங்கே அம்மா இறங்கிக்கோங்கன்னா. லக்ஷ்மணா என்னடா சொல்கிறான், நீ இறங்காத என்னை மட்டும் இறங்க சொல்கிறியேன்னா. அம்மா நான் இறங்க வேண்டிய அவசியம் இல்லை, நீங்கள் தான் இறங்கணுன்னா. நான் வழியில் முழுக்க அவள் சொன்னால், லக்ஷ்மணா ஏன்பா கண்ணீர் விடுற, இன்னைக்கு அஸ்தமனத்துக்குள்ளே அண்ணாவோட போய் சேர போகிறேனே, சாயங்காலம் அண்ணா ஆசிரம் திருப்பியும் அரண்மனைக்கு வந்துடுவேனேன்னு இப்படி நம்பக்கூடிய அவளை ஏமாத்துறேன்னு தாங்க முடியாத துக்கம் வேறு லக்ஷ்மணனுக்கு. நீங்கள் தான் முதல்ல இறங்கணும்னு சொன்னதுமே அம்மாவை இறங்க சொன்னால் இறங்கினதுக்கப்புறம் செய்தியை சொல்கிறான். இந்த மாதிரி சாரன் லோகவிடத்தில் இந்த மாதிரி பேசுகிறான்ங்கிற செய்தியை ராமனிடத்தில் சொன்னதுமே ராமன் வந்து, நாகம் பிபர்மி துவாம் துஷ்டாம் அசதீம் பரவேஷ்மகாம் ஸ்திரீலோபி பிபிரியாத் ராமோ நாகம் பஜே புனஹா. நான் ஸ்திரீலோபி இல்லை, நான் 100 வீட்டில் இருந்த பெண்ணை நான் இனிமேல் வச்சுக்க போகிறதில்ல, அதனால் லக்ஷ்மணா நீ கொண்டு போய் விட்டுட்டுவான்னு இந்த இடத்துல ஆக்ஞை கொடுத்துட்டாள்னா. அப்போ தான் சீதை வேகமாக குதிரையுடைய கடிவாளத்தை பிடிச்சால். லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிறாள், லக்ஷ்மணா திருப்பி ரசத்தில் ஏறிடுவேன்னு நினைக்காத, இது வரைக்கும் நீ என்னை வந்து முகத்தை கூட இறங்கி பார்த்தது கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் தெரியும், கிஷ்கிந்தா காண்டத்தில் சுக்ரீவ சக்கியம் ஆனதுக்கப்புறம் சுக்ரீவன் வந்து மேலே ராமாராமான்னு ராவணன் ஒரு பெண்ணை அழைச்சிட்டு போகும்போது அந்த பெண்ணை எங்களை பார்த்து ஆபரணங்கள்லாம் போட்டால் அவள் தான் உன்னுடைய மனைவியாக இருக்கலான்னு நினைக்கிறேன், அந்த ஆபரணம் உன் மனைவி சீதையோடு தான் பாருன்னு வானரத்தை எடுத்துன்னு வர சொல்லி காமிச்சா. ராமனுக்கு கண்ணில் ஜலம் வந்தது, பார்க்க முடியல. லக்ஷ்மணத்தில் ஒவ்வொரு ஆபரணமாக எடுத்து மண்ணியோடு தான் பாருடான்னா. சிரோபூஷணத்தை காமிச்சா தெரியாதுன்னா, கர்ணாபரணத்தை காமிச்சா தெரியாதுன்னா, நாசாபரணத்தை காமிச்சா தெரியாதுன்னா, கண்டாபரணத்தை காமிச்சா தெரியாதுன்னா, வளையலை காமிச்சா தெரியாதுன்னா, நூபுரத்தை பாத நூபுரம் கொலுசை காமிச்சா இது தெரியும்னா. நித்தியன் வந்தனம் பண்ணும்பொழுது பார்த்துருக்கேன் நாள்.
நாஹம் ஜானாமி கேயூரே நாஹம் ஜானாமி குண்டலே நூபுரே த்வபிஜானாமி நித்யம் பாதாபிவந்தனாத். தெரியும்னா அப்படி இருந்த லக்ஷ்மணனிடத்தில் இப்போ சீதம்மா சொல்கிறா, லக்ஷ்மணா இதே உங்கள் அண்ணா காட்டுக்கு போய் சீதன் கர்ப்பம் தரிச்சால்னு வேறு யாராவது வதந்தியை கலப்பினான்னு நம்பிவிடுவார். நீ சாட்சி, என்னைய நீ சாட்சின்னு சொல்லி வயரை காமிச்சு நான் 8 மாதம் கர்ப்பவதியாக இருக்கேன்னு சொல்லி ஒரு விஷயம் அண்ணாட நான் செய்தி சொன்னதாக சொல்லு. அக்னி சுத்தையாக அக்னியில் போட்டு ஸ்புட்டம் பண்ணி என்னை எடுத்துண்டும் இப்படி சந்தேகப்படுறானே, இது வசிஷ்டர்கிட்ட வாசித்த வேதாந்தத்துக்கு அழகா இல்லை சூரிய வம்சத்தில் உதித்த இந்த பரம்பரைக்கு அழகான்னு கேளு அப்படின்னு ஒரு வேகத்தில் சீதை சொன்னால். சொல்லிவிட்டு சீதையே சமாதானப்படுத்தின்றால், லக்ஷ்மணா நான் ஏதோ வேகத்தில் வாய் விட்டுட்டேன், ஆனால் இந்த வார்த்தை நான் சொன்னதை ராமன் காதில் போட்டு ஏனால் அவன் துடிச்சுடுவான். ஆனால் ஒரு விஷயத்தை, இந்த விஷயத்தை நீ மனசில் வச்சுக்கோ. இன்னொரு விடயத்தை சொல்கிறேன், அண்ணாட்ட சொல்லு. என்னென்னா, நான் பிரசவம் ஆனதுக்கப்புறம் குழந்தையை பெற்றெடுத்ததுக்கப்புறம் குழந்தைய ரிஷி மண்டலத்தில் விட்டுட்டு சூரியனுக்கு முன்னாடி நின்றுண்டு பஞ்சாக்னி மத்தியில் தபஸ் பண்ண போகிறேன். சாகம் தபா சூரிய நிவிஷ்ட திருஷ்டி ஊர்துவம் பிரசூத்தே. சூரியனை பார்த்துட்டே தபஸ் பண்ண போகிறேன் பிரசவத்துக்கு அப்புறம். சூரியனை குடித்து தபஸ் பண்ணி சூரியன் பிரத்யக்ஷப்பட்டு என்ன வரம் வேணும்னு கேட்டால், எனக்கு மறுபடியும் இக்ஷ்வாகு வம்சத்தில் ராமனுக்கு மனைவியாக இருக்கக்கூடியதான பாக்கியத்தை கொடுன்னு கேட்டு, இனிமேல் ராமனுக்கு என் மேலே சந்தேகம் வரப்படாதுன்னு கேட்டுட்டு நான் வரம் வாங்கிட்டு வருவேங்கிறத சொல்லுன்னா. இப்படி சொல்லி அனுப்பிச்சி வைத்தால் லக்ஷ்மணன் ஓன்னு அழுதான். போயிட்டு வான். சீதை இங்கே உட்காந்து ஓன்னு அழுதாள். அப்போ சீதை சொன்னால், லக்ஷ்மணன் அழும்பொழுது, லக்ஷ்மணா நினச்சி பாருடா, கல்யாணம் ஆன அன்னியிலேருந்து என்னைக்காவது ஒரு நாளைக்கு பிறந்தாதுக்கு போகணுன்னு சொல்லியிருக்கேனா? தாசரதியை மாதாவாக எண்ணினேனே, ரகுபதியை தகப்பனாராக பார்த்தேனே, பரதாகிருஜன பந்துவாக பார்த்தேனே, கோதண்டபாணிய குருவாக பார்த்தேனே, ராமனை தவிர வேறு தெய்வம் கிடையாதுன்னு வாழ்ந்தேனே, ராமன் கைவிட்டானே ஓடு அழுதாள். லக்ஷ்மணனை தாங்க முடியல, அழுதுண்டே வந்தான். இந்த பக்கம் சீதையை விட்டு பிரிஞ்ச ராமன் ஏதோ ஒரு பேச்சு கேட்டு விட்டுட்டோமேன்னு சீதையினுடைய குணத்தை நினச்சி அழுதுன்னு இருக்கான்னு வெளியில் முகத்தை காமிக்க முடியல ராமனுக்கு. உருமை சாத்திட்டு உள்ளுக்குள்ளே அழுதுன்னு இருக்க. லக்ஷ்மணன் காரியம் நடந்துருந்து தெரிவிக்கணுமோ இல்லையோ, அண்ணாவுடைய ரூமுக்கு வரான்னு கதவை சாத்திருக்கு. கதவை தட்டுறார். யாருன்னு கேட்குறார். கதவை திறக்கிறதுக்கு முன்னாடியே ராமர். அப்போ வெளியிலேருந்து லக்ஷ்மண சுவாமி சொல்கிறார், தான் யார் வந்திருக்கேங்கிறது எப்படி சொல்கிறாருன்னா, எந்த பெண்மணி மாதாவை தாசரதியை மாதாவாக எண்ணினாலோ, ரகுபதியை பிதாவாக எண்ணினாலோ, ராகவனை பிராத்தாவாக எண்ணினாலோ, பரதாகிருஜன பந்துவாக எண்ணினாலோ, கோதண்டபாணிய குருவாக எண்ணினாலோ, ராமனை தவிர தெய்வம் கிடையாதுன்னு வாழ்ந்தாலோ, அந்த பெண்மணியை விட்டுட்டு வந்த பாப்பி லக்ஷ்மணன் வந்திருக்கேன்னு நானா. மாதா தாசரதி பிதா ரகுபதி பிராதா பிருஷம் ராகவா பந்துர்மே பரதாக்ரஜோ புவி சதா கோதண்டபாணிர்குரு ராமோ தெய்வதமிதி அனன்யசரணம் நித்யானுரக்தாம் கதிம் பாபோயம் விபினே விசிருஜ்ய பகவன் பிராப்தோஸ்மியஹம் லக்ஷ்மணः பாபோயம் விபினே விசிருஜ்ய பகவன் பிராப்தோஸ்மியஹம் லக்ஷ்மணः. இப்படி லக்ஷ்மணன் சொன்னால் ராமன் குலுங்கி குலுங்கி அழுதாராம், தாங்க முடியல. இதை சொல்லும்போது சுகாச்சாரியால் சொல்கிறால், ஸ்திரீபும் பிரசங்கஜேதாதிருக்கு சர்வத்ர த்ராசமாவஹ அபீஸ்வரானாங்கிமுத கிராமியஸ்ய கிரகச்சேதசா. இந்த ஸ்திரீபும் பிரசங்கம் இருக்கே, எந்த சந்தர்ப்பமும் யாருக்காக இருந்தாலும் துக்கத்தை கொடுக்குமப்பா. சர்வத்திர திராசமாவஹ அபீஸ்வரானாங்கிமுத. ஈஸ்வரனுக்கே இருக்குன்னாக்க லௌகிக விஷயத்தில் இருக்கிறவனை பற்றி கேட்கணுமா என்ன? கிராமியஸ்ய கிரகச்சேதசா. ஏன்னா ராமாவதாரம் எதற்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காள்னால், மர்த்தியாவதாரஸ்பிக மர்த்திய சிக்ஷணம்.
சுகாச்சாரியால் சொல்கிறார், ரக்ஷோவதாயைவன கேவலம் விபோ. ராமாவதாரம் எதுக்கிட்டால் ராட்சத வதத்துக்கு மாத்திரம் இல்லை, மனுஷனுடைய வாழ்க்கையை காமிக்கிறதுக்கு. மனுஷன்னா எப்படி துக்கப்பட வேண்டியது வரும், எப்படி அவன் வாழணும், அதுலேருந்து வெளியில் வரணுங்கிறத தான் ஆச்சரித்து காமிக்கிறதுக்கு வந்த அவதாரம் ஸ்ரீராமாவதாரம். இப்படி பூர்வ அவதாரத்தில் துக்கப்பட வேண்டியதெல்லாம் அழுது அழுது துக்கப்பட்டுட்டார். அடுத்த அவதார தீர்மானத்திலேயே வந்துட்டார் கிருஷ்ணாவதாரத்தில். என்ன தீர்மானம்? பிறந்தா துக்கம்தான், வேறு ஒன்றும் பரிகாரம் பண்ணிக்க முடியாது, தாங்கிக்கணும், அவ்வளோதான். அதை தாங்கிண்டு மனத அளவில் தைரியமாக இருந்துட்டு ஆனந்தமாக இருந்துட்டு போயிடணுங்கிற தீர்மானம் பண்ணிட்டு வந்தான் கிருஷ்ணன். அதனால தான் கிருஷ்ணாவதாரம் ஆரம்பம் பொழுதே ஆனந்த ரூப பகவன் நயிதேவதாரே. ஆனந்த ரூப பகவன். எங்கேயாவது கிருஷ்ணன் அழுதுன்னு இருக்கிற ஃபோட்டோவை பார்க்க முடியுமா? பூர்வ அவதாரத்தில் எல்லாம் அனுபவிச்சதை அடுத்த அவதாரத்தில் அப்படியே ஏற்றுண்டு அக்செப்ட் பண்ணிட்டு அதை தான் உபதேசமாக பண்ணினான் அர்ஜுனனுக்கு. அர்ஜுனனுக்கு என்ன சொல்கிறான்? ஏய், வரக்கூடிய துக்கங்கள் எதுவுமே பரிகாரம் பண்ணி நிவர்த்திக்க முடியாதடா, தாம் ஸ்திதிக்ஷஸ்வ பாரத, பொறுத்துக்கோ. நீங்களும் போய் குடும்ப பிரச்சனைகள்லாம் சொன்னால் பொறுத்துக்கோ அப்படின்னு தான் சொல்லுவார் பகவான். உனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பகவானுக்கு நீ ரொம்ப பிடிச்சவனாக இருக்கியானால் அப்பா பொறுத்துக்கோ, தாம் திதிக்ஷஸ்வ. வேறு பரிகாரம் கிடையாது. கிருஷ்ணனை பெற்றெடுத்த வசுதேவர் தேவகி துக்கப்படலையா என்ன? கிருஷ்ணாவதாரம் கேட்கறதுக்கு ஆனந்தமாக இருக்கு. அந்த கிருஷ்ணன் துக்கப்படலையா என்ன? பிறக்கிறதுக்கு ஆராகிரகம். பிறந்த அன்னியிலேருந்து இவனை கொல்றதுக்கு அசுரர்கள் போட்டி போட்டுட்டு வரா. நினச்சி பார்த்தா எவ்வளோ பெரிய துக்கம். ஏதோ சௌக்கியமாக கோகுலத்தில் போய் இருக்கலான்னு பார்த்தா போட்டி போட்டுட்டு அசுரால் வந்தா. கடைசியில் தன்னுடைய மாமாவே தனக்கு சத்ருவாக வந்து இருந்தான் கம்சன். அப்படி கம்சோத்தாரணம் 10 வயசில் பண்ணிவிட்டு குருகுலவாசம் இருந்து குருதட்சிணை கொடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமும் துக்கம் நின்று போகலை, நிவர்த்தியாகலை. கஷ்டம் என்ன? அந்த கம்சனுடைய மாமனார் ஜராசந்தன் சைன்யத்தை திரட்டிட்டு வந்தான். எல்லாரையும் ஒழிச்சு கட்ட போகிறேன்னு மதுரா ஜனங்களை. கிருஷ்ணன் ஒருத்தனாகவே இருந்து ஒவ்வொரு வாட்டியும் 21 அட்சோகினி எடுத்துகிட்டு வருவானா. ஒரு அட்சோகினினாலே கணக்கு போட முடியாத ஏராளமான சதுரங்க சைன்யங்கள். நம்ம 18 அட்சோகினி பெரிய யுத்தம், பாரத யுத்தம் சொல்கிறாமே, ஒரு வாட்டி 21 அட்சோகினி சேர்ந்த மாதிரி எடுத்துகிட்டு வருவான். கிருஷ்ணன் ஒருத்தனே இருந்து அட்சோகினி ஒழிச்சு கட்டுவான். அந்த மாதிரி 18 தடவை எடுத்துகிட்டு வந்திருக்கான். அந்த மாதிரி 21 அட்சோகினியை 18 தடவை எடுத்துன்னு வந்திருக்கான். அவனையும் உதாரணம் பண்ணி அதுக்கப்புறம் ருக்மிணியை கல்யாணம் பண்ணிட்டார். கல்யாணமாவது ஒழுங்காக நடந்திருக்கலாமே ஐயா. சுகாச்சாரியால் வந்து கல்யாணம் நடந்ததுங்கிறது ஒரு ஸ்லோகத்தை தான் சொன்னால். சுகாச்சாரியால் விதிவத்து உபயமே குருத்வான்னு சொல்லி முடிச்சுட்டாள். 3 அத்தியாயம் என்னடானால் ருக்மிணி புலம்பினது, சந்தேசம் அமிச்சது. ருக்மிணி கல்யாணத்தில் ஏராளமான சண்டைகள் அதை தான் வர்ணிக்கிறார். யாருக்கு சண்டைன்னா மச்சினனே குறுக்க வந்து நின்னான். அந்த ருக்மி சிசுபாலனுக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு அப்படி சண்டை. அந்த ருக்மிணியோட ஒரு பிரேம பக்தியினால் பகவான் அவளுக்கு அடைக்கலம் கொடுத்தாள். கல்யாணத்தில் எங்கேயாவது சண்டை வந்தால் எவ்வளோ பெரிய துக்கம் பாருங்களேன். கடைசியில் தன் கையினால் மச்சினனையே அடிக்க வேண்டியது வந்தது. விரூபகரணம் பண்ணி விட்டாள். சரியா, கல்யாணம் அப்படியே நடந்தது. குழந்தை பிறந்து சௌக்கியமாக இருந்ததோன்னா நான் துக்கமாக அடுத்து சொல்லிட்டு வரேன். நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துக்கங்கள்லாம் இதை பார்த்து நம்ம வாழ்க்கையில் ஒரு துக்கமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம வாழ்க்கை இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு துக்கமே இல்லை. குழந்தை பிறந்தது. ஏன்னா ருக்மிணி கல்யாணத்தினுடைய 54வது அத்தியாயம் ருக்மிணி கல்யாணம். அதுக்கு அடுத்த அத்தியாயம் பிரத்யும்னனுடைய ஜென்மா. கிருஷ்ணனுக்கு ருக்மிணிக்கும் குழந்தை பிறக்கிறது. பிறந்ததுமே அந்த 10 நாளுக்குள்ளே குழந்தை தொலைஞ்சு போயிடுது. எவ்வளோ பெரிய துக்கம். ஒரு குழந்தையை பெற்றெடுத்த அந்த ருக்மிணிக்கு எத்தனை துக்கம் இருக்கணும். குழந்தைய பறி கொடுத்தவோ 1 நாள் 2 நாள் இல்லை, தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு 12 வருஷம் ஆச்சு. 12 வருஷம் சம்பராசுரனுங்கிற ஒரு அசுரன் எடுத்துட்டு போய் மத்யத்துக்குள்ளே போட்டு பத்திரப்படுத்தி தான் உள்ளுக்குள்ளே சமயக்கட்டில் வச்சுருக்கான். அங்கே மாயாவதிங்கிற இதெல்லாம் பல விஷயங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியதுன்னா பாகவதம் கதை சொல்லும் போது இந்த கதையெல்லாம் சொல்ல மாட்டான். அந்த சம்பராசுரனுடைய
சமயக்கட்டில் ஒரு தொட்டிக்குள்ளே இந்த மீனை போட்டு வச்சுருக்கான். இதுக்குள்ளே அந்த பிரத்யும்னன் இருக்கான் அந்த மீனுடைய கர்ப்பத்துக்குள்ளே. ஒரு நாளைக்கு அந்த மீனை பக்குவம் பண்ணி சாப்பிட போகிறான், இவனையும் சேர்த்து பக்குவம் பண்ணணும்னு. அப்படி இருக்கும்பொழுது அங்கே மாயாவதின்னு அங்கே சமையல் பண்ணுறப்போ தலைவி அவரிடத்துல பத்திரப்படுத்தி வச்சிருக்காள். அவள் கொஞ்ச நாள் கழித்து அந்த மீனை நறுக்கும்போது உள்ளுக்குள்ளே பிரத்யும்னன் வந்தான். பிரத்யும்னன் அந்த மாயாவி தொட்டதுமே மாயாவிக்கு ஒரு காமம் ஏற்பட்டு பிரத்யும்னனை கட்டிண்டு முத்தமிடுறாள். அந்த பிரத்யும்னன் யார்? மன்மதனுடைய அம்சம். காமஸ்து வாசுதேவாம்சா லப்த பிராக் ருத்ரமன்யுனா தேகோபபத்தையே. ருத்ரனுடைய கோபத்தால் எரிஞ்சு போன அந்த மன்மதன் தான் இங்கே பிரத்யும்னனா வந்திருக்கான். மாயாவதி யாருன்னா அவள் ரதி. ரதி ஒரு சாபத்தினால இந்த மாயாவதி ஆசுர யோடியில் வந்திருக்கா. பூர்வ ஜென்மத்தினுடைய சம்பந்தம் மன்மதன் தெரிஞ்சதுமே காமம் வந்துடுது. கட்டின்றால் அந்த பிரத்யும்னனும் ரூபதசையை அடைஞ்சான். அதனால தான் பாகவதம் சொல்லும்பொழுது ரொம்ப ஜாக்கிரதைப்படுத்துறது, ஸ்திரீகள் விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும்னு. நவமஸ்கந்தர் சொல்லும்போது அம்மாவாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், சகோதரியாக இருக்கட்டும், தொட்டு பேசாத, பக்கத்தில் ஒரே ஆசனத்தில் உட்காராத, இடிச்சுட்டு உட்காராத, அதெல்லாம் சொல்கிறது. இந்த காலத்தில் அதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்களே, ரொம்ப சகஜமாக போய்ட்டு. மாத்ரா ஸ்வஸ்ரா துஹித்ராவா நாவிவிக்தாசனோ பவேத் பலவான் இந்திரிய கிராமஹா வித்வாம்சமபி கரிஷதி. ஆனால் பலவான் இந்திரிய கிராமம் இருக்குது, ரொம்ப பலவானாக இருக்கு, வித்வானாக இருக்கிறவனை கூட பிடிச்சி இழுத்துவிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் இதெல்லாம் எதற்கு ஒரு இன்னொரு இடத்துல பாகவதம் சொல்கிறது, அந்த ஸ்திரீங்கிறது அக்னி, புருஷன்கிறது வந்து கிருத கும்ப சமப்புமான நெய் கொடங்கிறது. அந்த காலத்தில் நெய் வச்சு நான் அக்னியில் ஆஜ்யம் விட்டாடா பத்தின்ட்டு எரியும் நன்னா. ஆனால் இந்த காலத்தில் அதுக்கு உதாரணம் சொல்கிறதுக்கு எங்கள் குருநாதர் ரச்சூர் சாமிகள் என்ன சொல்லுவார்னா, ஸ்திரீங்கிறது அக்னின்னா புருஷனுங்கிறது பெட்ரோல் பங்கும்பார் அவர். பட்டனை பிடிச்சுட்டுருமே அது, அவ்வளோ ஜாக்கிரதையாக இருக்கும். பாகவதம் சொல்கிறது நன்வக்னி பிரமதா நாம, பிரமதானா பெண்ணுங்கிற அக்னி கிருத கும்பசம புமானு. நெய்க்குடம் மாதிரி அந்த நெய்க்குடமும் அக்னி பக்கத்தில் இருந்தால் என்ன ஆகும்? பிடிச்சுட்டுரும் இல்லையா? அந்த மாதிரி. அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். பலவான் இந்திரிய கிராமஹா வித்வாம்சமபி கரிஷதி. ஏன்னா சின்ன வயசுலேருந்தே எங்கள் வாத்தியார் எங்களை இப்படி பழக்கினார். முசிறி பெரியவர், நாங்கள் 5 வயசு 6 வயசுலேருந்தே அங்கே அவர்கிட்ட இருந்ததுனால ரொம்ப ஜாக்கிரதையாக எங்களை வழி நடத்தின்னு வந்தார். அதனால தான் நாங்கள் வழி மாறாத இருக்கோன்னா அவளுடைய கிருப்பை, குருநாதாளுடைய கிருப்பை. ஒன்றும் இல்லை, சின்ன குழந்தைகளை தான் சமயக்கட்டுக்கு அனுப்புவார். வாத்தியாருக்கு வெந்நீர் வேணும், அது வேணும்னாக்க. ஏன்னா மாட்டு பொண்ணுலாம் இருப்பா, சின்ன வயசில் இருக்க பெண்கள்லாம் இருப்பா, அதனால் சின்ன பையன்களை தான் அனுப்புவாள். அப்படி பெரிய பையன் போய் எதாவது கேட்கணுன்னா மாமிகிட்ட தான் போய் கேட்கணும், வயசானவாள் பெரியவாள்கிட்ட தான். அப்படி கொஞ்சம் நேரம் அளவுக்கு மீறி ஒரு டயத்துக்கு மேலே நின்றுட்டு இருந்தானா சமயக்கட்டு வாசலில், என்னடா பொம்பளை பார்த்துன்னு நிற்கிற சத்தம் போடுவார். இங்கேருந்து கூடத்துலேருந்து சத்தம் போடுவார். அப்படி எங்களைய ஜாக்கிரதைப்படுத்தி வச்சுட்டு இருந்தார் அங்கே. சொல்கிற அதனால் நான் நினச்சி பார்த்துப்பேன், இப்போயே என்னிடத்துல யார் வந்தாலும் ரிசீவ்டாக தான் இருப்பேன். ஏன்னா நான் அங்கே அப்படி இருக்கிறதுனால யாரும் எங்களை தொட்டு பேசப்பட்ட ஆற்றுல அப்பா அம்மா தம்பினா கூட தொட்டு பேசிக்க மாட்டோம். ஒன்றும் சொல்லணுன்னாக்க பெண் குழந்தை தவிர பெண் குழந்தை கன்னத்தை கூட தொடமாட்டேன் நான். ஏன்னா ஆற்றுல அம்மா அப்பா அப்படி தான் வளர்த்துட்டு வந்தா. ஏன்னா ஒரு 8 வயசு மேலே ஆகிடுத்துனாக்கா பெண் குழந்தை கூட தொடக்கூடாது அப்படின்னு நான் அந்தம்மா. அதனால் பிரியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரியம்னா என்ன, கட்டிக்கிறது ஈசிக்கிறது தான் பிரியமா என்ன? நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லையா? அந்த மாதிரி இங்கே இந்த மாயாவதி தொட்டதுமே கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை வந்தது. கல்யாணம் பண்ணிட்டா 2 பேரும். அதுக்கப்புறமா சம்பராசனுடைய மாயையை தெரிவித்து, மாயாவதி தெரிவித்து, அப்புறம் நாரதர்னால கிருஷ்ணனுக்கு தெரிஞ்சு 12 வருடம் கழித்து யுத்தம் பண்ணி அந்த தன்னுடைய குழந்தையான பிரத்யும்னனை மீட்டெடுத்தார். அந்த கதை எவ்வளோ பெரிய துக்கம் பாருங்க அது. அதுக்கப்புறமா வேண்டாத கெட்ட பேர் வந்தது, செமந்தக உபாக்கியானம். வேண்டாத கெட்ட பேர், இன்னொருத்தனை திருடினதுக்கு கண்ணன் தான் திருடினான்னு கெட்ட பேர். அதில் ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்துட்டான். ஒருவன் மேலே தோஷத்தை ஆரோபணம் பண்ணால் எல்லாருக்கும் அது தேன் சாப்பிட்ற மாதிரி இருக்குமா.
பட்டதிரி சொல்கிறார், தோஷ கணிக்க, ஒரு தோஷ கணிக்க ஒரு மகான்களிடத்தில் ஒன்று கண்டுடுத்துனாக்க அது மற்ற ஜனங்களுக்கெல்லாம் அது ஸ்வீட் சாப்பிட்ற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாள். பட்டதிரி இந்த இடத்துல போடுறார். அந்த மாதிரி கிருஷ்ணன் தான் திருடி இருக்கான், அவன் சின்ன வயசுலேயே திருட்டு பழக்கம் உண்டுன்னு ஊருக்கார அவள் குடும்பத்துக்காராலே எல்லோரும் பேசிண்டான். ஆனால் அதுக்குள்ளே ஒரு சூக்ஷ்மம் என்னென்னா, அவன் தேடிண்டு காட்டுக்கு போய் ஜாம்பவானுடைய குகைக்குள்ளே போய் யுத்தம் பண்ணுறான். 21 நாள் யுத்தம் நடக்கிறது. 10 நாள் 12 நாள் வாசலில் நின்று பார்த்தா பந்துக்கள்லாம் கிருஷ்ணன் போனவனை காணுமேன்னு அவள் எல்லாம் சரி நம்மளுடைய பாக்கியம் இல்லைன்னு அதுக்கப்புறமா சத்ராஜித்தை திட்டின்ட்டு வந்தா. ஆனால் அப்போ என்ன பண்ணினா தெரியுமோ, வந்த உடனே கிருஷ்ணன் நல்லபடியாக வரணும்னு துர்கையை பூஜை பண்ணுறாள் தான் வருது. தாம் துர்காம் துர்கமாம் தேவீம் துராச்சார விகாத்தினீம். இந்த துர்கை இருக்காளே நம்மளுடைய ஆபத்தெல்லாம் விரட்டடிக்கக்கூடியவள். ஆபத் காலம் வந்தால் துர்கையை உபாசிக்கணுமா. துர்கே ஸ்மிருதா ஹரசி பீதி மசேஷ ஜந்தோஹோ. அவளை ஸ்மரித்தாலே எல்லா பயத்தையும் விரட்டடிச்சு விடுவாள். ஸ்வஸ்தை ஸ்மிருதா, ஏன்னா ஸ்வஸ்தை ஸ்மிருதா, அவள் யார்? ஸ்வத்வத்தில் இருக்கக்கூடிய ஆத்மாராமர்களாக இருக்கக்கூடிய மகான்கள்னால உபாசிக்கக்கூடியவர்கள் எப்பொழுது ஸ்மரிக்கக்கூடிய அந்த அம்பிகாவோ. ஸ்வஸ்தை ஸ்மிருதா மதிம் அதீவ சுபாம் ததாது. எல்லாருக்குள்ளேயும் மதியான அந்த புத்தியை நல்வழிப்படுத்தக்கூடியவள். மதிம் அதீவ சுபாம் ததாதி. அது மாத்திரம் இல்லை, அவளை உபாசிச்சுட்டே இருந்தால் தாரித்ரிய துக்க பய ஹாரிணி. தாரித்ரியம் துக்கம் பயம் இவைகளை விரட்டடிச்சு விடுவாள். அப்பேற்பட்டவள் காத்வதன்யா. உன்னை காட்டில் வேறு யார் இருக்க முடியும்? சர்வோபகார கரணாய சதார்திர சித்தா. எல்லாரும் நன்னா இருக்கணும், எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணணுங்கிற ஆர்திர சித்த இரக்கம் உடையதான ஹிருதயம் உடையவள் அம்பிகை. அதனால் அம்பாவை உபாசித்தால் மீட்டு வந்தால். அப்புறம் சத்ராஜித்தே நான் பண்ணின தப்பை உணர்ந்து அந்த தப்பு மறைஞ்சு போகிறதுக்கு தன்னுடைய பெண்ணான சத்யபாமை விவாகம் பண்ணி கொடுத்தான். ஜாம்பவான் பெண்ணு அந்த மாப்பிள்ளையோட சண்டை போட்டு அதுக்கப்புறமா ஜாம்பவதி விவாகம் பண்ணி கொடுத்தார். அஷ்டமைடி விவாகத்தில் ஒவ்வொருத்தர் காரியத்துலேயும் சண்டை தான். அங்கே கல்யாணத்தில் சரி அஷ்டமைடி விவாகம் நடந்து நரகாசுரனை உத்தாரணம் பண்ணி அப்பாடான்னு உட்கார்ற சமயத்தில் பிரத்யும்னனுக்கு குழந்தை பிறந்தது அனிருத்தன். அனிருத்தனை தூக்கத்தில் தூக்கிட்டு போயிட்டா சித்திரலேகாங்கிறவோ. ஊஷான்னு பேர் அந்த பானாசுரனுடைய பெண்ணு. அந்த பானாசுரனுடைய பெண்ணுக்கு ஒரு தோழி இருந்தால் சித்திரலேகான்னு. அவளுக்கு என்ன பெருமைன்னா, அவள் அழகாக வரைவாளாம் எல்லாரையும். வரைகிறது மாத்திரம் இல்லை, எந்த புருஷனை வரைகிறாளோ அவனை நேரக்கு நிறுத்திடுவாளாம். அவள் ஒரு நாளைக்கு ஊஷாவுக்கு ராத்திரி சொப்பனத்தில் அனிருத்தனை பார்த்துட்டா. அனிருத்தனுடைய அழகில் சொக்கி போய் அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஒரு ஆசை வந்துடுத்து. கார்த்தால எழுந்துட்டா அவளுடைய நடத்தை சரியாகவே இல்லை. ஊஷையோடுது. ஒரு தோழிக்கு தானே தெரியும். இந்த தோழி கேட்டால் என்னம்மா ஆச்சு உனக்கு? என்ன இல்லை, நான் சொப்பனத்தில் ஒருவனை பார்த்தேன், ஒரு புருஷனை பார்த்தேன். மனசு அவனையே சிந்தனை பண்ணிட்டுருக்கு, வேறு சிந்தனை வரமாட்டேங்கிறது. எனக்கு எப்படியாவது அவனை அடையணும்னு எனக்கு ஆசை இருக்குன்னு. கவலைப்படாது. எந்த புருஷனை பார்த்தேன்னா ஒவ்வொரு ராஜகுமாரனையாக சித்திரிச்சு காமிக்கிறா. இது இல்லை, இதல்ல, இதல்ல, எல்லாத்தையும் தள்ளிட்டு இருக்கும்போது கிருஷ்ணனை வர்ணித்து காமிச்சால் இந்த மாதிரி தான் இருப்பான், கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் இருப்பான்னா. அடுத்த பிரத்யும்னனை வர்ணிச்சா, இல்லை கிட்டக்க வந்துட்டேன், ஆனால் இவன் இல்லை, ஆனால் இவனை மாதிரியே இருப்பான். அடுத்த பிரத்யும்னன் போய் அனிருத்தனை வர்ணிச்சா, சோ இவன் தான் சொல்லி வெக்கப்பட்டுட்டா. கவலைப்படாத, இழுத்து நிறுத்திட்டாள். மாயாயினால் மாயாசக்தினால் அவன் தூக்கின ஊஷாவோடு நிறுத்தி 2 பேருக்கும் ஒரு சல்லாபம் பண்ணுறதுக்கு அவகாசம் கொடுத்து 2 பேரும் ஒவ்வொருத்தரும் பேசின்னு இருக்காள். ரகசியங்கள்லாம் பேசிக்கிறா. இதை சேவகர்கள் கவனித்து ராஜாட்ட தெரிவிச்சுட்டான் பானாசுரன்ட்ட. பானாசுரன் பார்த்தா, எனக்கு தெரியாது என்னம்மா எங்கள் ராஜ்யத்துக்குள்ளே என் பெண் மேலேயே கையை வச்சேன்னு சொல்லி ஜெயிலில் போட்டான். அதுக்கப்புறம் திருப்பி சண்டை. கிருஷ்ணன் அவனை காணுமேன்னு தேடி இவன் ஜெயிலில் மாட்டின்னு இருக்கான்னு தெரிஞ்சு பானாசுர யுத்தம். பரமேஸ்வரன் பானாசுரனுக்கு சகாயமாக யுத்தத்துக்கு வந்தார். ஜுவரஸ்துதி அதெல்லாம் அதில் வரும், வியாதியெல்லாம் நிவர்த்தியாகும். ஜுவரஸ்துதி, மாகேஸ்வர ஜுரமும் வைஷ்ணவ ஜுரமும் சேர்ந்து கடைசியில் மாகேஸ்வர ஜுரம் பகவானுக்கு சரணாகதி பண்ணுறது. பரமேஸ்வரன் சொல்கிறான், என்னுடைய கணநாதன் பானாசுரன், நீங்கள் எனக்கோத்திரம் அவன் அடிக்கக்கூடாதுன்னு கேட்க பகவான் சொல்கிறார், நானும் அடிக்க மாட்டேன், ஏன்னா பிரகலாதனுக்கு வரம் கொடுத்துருக்கேன். உங்கள் அப்பாவை அடித்து நீ பயந்து போயிட்டா, இனிமேல் உங்கள் வம்சத்தில் இருக்கிறவாள் நான் என் கையால் அடிக்க மாட்டேன்னு சொல்லியிருக்கேன். அவனுடைய கர்வத்தை அழிக்கிறதுக்கு 1000 கை இருக்குது அவனுக்கு. 1000 கையை மட்டும் நான் வெட்டி 4 கையை விட்டு வைக்கிறேன்னு சொன்னால்.
இப்படி பானாசுர யுத்தம். அப்புறமா பானாசுரன் கிருஷ்ணனுடைய கருணையை நினச்சி தன்னுடைய பெண்ணை அனிருத்தனுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தான். இப்படி கல்யாணத்தில் சண்டை, பேரன் கல்யாணத்துலேயும் சண்டை. அதுக்கப்புறம் அப்பாடான உட்கார்ற சந்தர்ப்பத்தில் பாண்டவா கஷ்டப்படுறான்னு சொல்லி அவளுடைய துக்கத்தை தலையில் எடுத்து போட்டுண்டு தான் அவளுக்கு சகாயம் பண்ணி கொடுக்கறதுக்கு ஓடினான். ராஜசூயாக நடத்தி வச்சான். அந்த சந்தர்ப்பத்தில் ஜராசந்தனை உத்தாரணம் பண்ணினான், பீமனை வச்சுண்டு. அப்புறம் இந்த பக்கம் வரத்துக்குள்ளே சால்வன் வந்தான். சால்வனை உத்தாரணம் பண்ணினான், தந்தபக்தனை உத்தாரணம் பண்ணினான். இப்படி வாழ்க்கை முழுக்க துக்கம். இதன் மத்தியில் கதையை சொல்லுங்கன்னு சுகாச்சாரியாள்கிட்ட கேட்க குச்சேல பாக்கியானத்தையும் சொன்னார், பிரம்மண்ய தேவன்கிற பெருமையை சொல்கிறது. இப்படிலாம் அவருடைய துக்கங்களை பார்த்துட்டு வந்து மேலே சொல்கிறால், அந்த குழந்தைகள்லாம் கண்ணனுடைய பரம்பரை 8 மனைவிக்கு ஒவ்வொருத்தருக்கும் 10 குழந்தைகள். ஒவ்வொருத்தருக்கும் ஏகைகசஸ்தா கிருஷ்ணஸ்யா புத்திராக தசதசா பவன்னு. ஒவ்வொரு மனைவிக்கும் 10 குழந்தைகள் இருந்தது. அவளுக்கு பல குழந்தைகள். ஊர் முழுக்க கிருஷ்ண சந்ததி தான். அப்படி கிருஷ்ணனுடைய சந்ததி பலமாக இருக்க பேரன்கள்லாம் வாசலில் விளையாடின்னு இருந்தான். விளையாடின்னு இருக்கும் பொழுது ஒரு கிணறுல பந்து விழுந்துடுத்து. கிணத்துல பந்து எடுக்கிறதுக்கு பார்த்தா ஒரு பெரிய கரெக்டான அங்கே உட்காந்துட்டு இருக்கு. அந்த சிவத்தை பிடிச்சிட்டு பயந்து போய் குழந்தைகள்லாம் தாத்தா 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 எங்களுக்கு பந்து விழுந்துடுத்து, அந்த ஓனான் பார்த்தா பயமாக இருக்குது, அந்த ஓனானை விரட்டி பந்து எடுத்து கொடுன்னு கேட்டது. கிருஷ்ணன் வந்ததே பார்த்தா அந்த ஓனானை அப்படி கைவிட்டு அந்த ஓனான் வாழை பிடிச்சி தூக்கினான். தூக்கிட்டதுமே அந்த ஓனான் பட்டுன்னு சரீரத்தை விட்டது, கீழே விழுந்துடுத்து. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது அதுலேருந்து ஒரு ஜோதி கிளம்பி திவ்ய ரூபத்தோடு தேவனாக காட்சி அளிக்கிறது. எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. அவனை பார்த்து, அப்பா நீ யாரப்பான்னு கேட்குறார் பகவான். அப்போ அவன் சொல்கிறான், நிருகோ நாம நரேந்திரோகம் இக்ஷ்வாகுதனய பிரபோ. நிருகன்னு பேர், என் பேர். இக்ஷ்வாகு வம்சத்தில் வந்த ராஜாவனுடைய பரம்பரையில் வந்தவன். நிறையா தான தர்மங்கள் பண்ணிட்டு வந்தேன். தினமும் கோதானம் பண்ணுவேன். கோதானம்னா என்ன? என்னமோ கழட்டு மாடு, நீ பால் கறக்காது, கண்ணு போடாது, அந்த மாதிரி மாடு இல்லை. சுவர்ண ஸ்ருங்கி, அந்த நல்ல தேனுன்னு பேர். தேனுன்னா நவப்பிரசூதா தேனு. புதுசாக கண்ணு போடுற மாடு இருக்குது பாருங்க, அதுக்கு தேனுன்னு பேர். அந்த புதுசாக கண்ணு போட்டு அந்த கண்ணுக்குட்டியும் தொப்புள் கொடி விடுறதுக்கு முன்னாடி தானம்னா அத்தனை விசேஷம். அப்படி அதுவும் வெறும் அந்த மாடு மாத்திரம் இல்லை, சுவர்ண ஸ்ருங்கீம் ரஜத குராம் முக்தா வாலாம் தாமிர பிருஷ்டிம்னு கோதானம் பண்ணணும்னா அந்த கொம்பில் தங்க கோபி போட்டு, காலில் வெள்ளி குழம்பு போட்டு, வாலில் முத்துசரம் வச்சு, மேலே தாமிர தகடு செப்பு தகடு போட்டு அதுக்கு நல்ல அலங்காரங்கள் பண்ணி கறவை பாத்திரம், வெங்கல பாத்திரத்தை கறவை பாத்திரமாக கொடுத்து காம்சிய தோஹாம் இந்த மாதிரி தானம் பண்ணணும்னு சொல்கிறது கோதானம். அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னால் நல்ல வேதாத்தியனம் பண்ணின பிராமணனுக்கு, நல்ல ஏழை பிராமணனுக்கு, என்ன பணக்காரனை கொடுத்தனால ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, ஏழை பிராமணனுக்கு நிறையா கறக்கக்கூடியதான மாட்டை நித்தியம் தானம் பண்ணிட்டு இந்த மாதிரி லட்சணத்தோடு. அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது நிறையா மாடு, கோசாலையில் மாடுகள் வரும் போகும் எல்லாருக்கும் இல்லையா. ஒரு நாளைக்கு மாட்டினுடைய அந்த பிரியம், ஆனால் இவர் ராஜ்யத்திலே ரொம்ப நாளாக அந்த மாடு கட்டி போட்டிருக்கு போல இருக்குது, அப்போ கண்ணு போட்டிருக்கு. இந்த மாட்டை தானம் பண்ணிட்டார் ஒரு பிராமணருக்கு. அந்த மாடு ராத்திரியில் அந்த பிராமணனுடைய கொட்டாயிலேருந்து அவுத்தண்டு மறுபடியும் ராஜாவுடைய ராஜ்யத்துக்கே வந்துடுது கொட்டாய்க்கு. இந்த பிராமணர் கார்த்தால எழுந்துட்டு மாட்டு கொட்டாய்க்கு வந்து பார்த்தா மாட்டை காணும். மாட்டை காணுமே, எங்கடா போச்சுன்னு தெரியலையேன்னு தேடிண்டே வரார். தேடிண்டே வந்தால் அந்த மாடு மறுநாளை கார்த்தால மாட்டு கொட்டாயில் இருந்ததை பார்த்துட்டு, ராஜா இந்த மாடு தான் எனக்கு தானம் பண்ணணும்னு தெரியல, மறுநாளைக்கு அந்த மாடு நன்னா இருக்கேன்னு கண்ணொட்டியோட மாட்டை இன்னொரு பிராமணருக்கு தானம் பண்ணிட்டார். அந்த பிராமணர் மாட்டு கண்ணொட்டி அழிச்சுன்னு வரார். வழியில் இந்த பிராமணர் தேடின்னு வரவர், ஓய் என்னுடைய மாடாச்சேன்னார். ஓய் எனக்கு ராஜா மாடு தானம் பண்ணினார் இந்த மாட்டன்னார். எனக்கு நேற்றுக்கு தானம் பண்ணினார்னா சண்டை வந்துடுத்து 2 பேருக்கும். ராஜாட்ட போய் கேட்கலாம் வான்னு. ராஜாட்ட போய் கேட்டால் இவர் சொல்கிறா, எனக்கு நீங்கள் நேற்றுக்கு தானம் பண்ணிட்டு என்னம்மா நீ இவருக்கு தானம் பண்ணுவேன்னு கேட்டேன். எனக்கு நீங்கள் இப்போ தானம் பண்ணிட்டேன்னா ராஜாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்பா இந்த மாட்டை இவர்கிட்ட கொடுத்துருங்கோ, நான் உங்களுக்கு வேறு மாடு கொடுக்குறேன். அந்த பிராமணன் சொல்கிறாங்க, முடியாது, இந்த மாடு தான் எனக்கு வேணுங்கிறார். இந்த பிராமணன் அவர் விட்டு போகட்டும், நீங்கள் வேறு மாடு வாங்கிக்கோங்க, எனக்கு இந்த மாடு தான் வேணும்னு சொல்கிறார். இல்லைனாக்கா எனக்கு உன் கையினால் ஒன்றும் வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லி கோச்சிட்டு போயிட்டார் அந்த ஒரு பிராமணர். இதுதான் நடந்தது. மீதி எல்லா தானங்கள் ஒழுங்காக நடந்துட்டு வந்தது. ஒரு பிராமணனுடைய மனஸ்தாபத்துக்கு ஆளாயிட்டேன் நான்.
இன்னொன்று தானம் பண்ணினதை மறுபடியும் தானம் பண்ணிட்டேன். கடைசியில் யமத்வாரத்தில் இவன் என்னென்ன புண்ணிய பாபங்கள் பண்ணினான்னு லிஸ்ட்டு படிக்கும்பொழுது இவனுடைய புண்ணியங்கள் அதிகமாக இருக்குது, பாப்பம் குறைச்சல் தான், 1-2 பாபம் தான் இருக்குது. என்ன அதில் பாப்பம்னா, இந்த மாதிரி கொடுத்த தானத்தை மறுபடியும் பண்ணினான். தானம் கொடுத்த திரும்பி தானம் பண்ணக்கூடாது. அதனால தான் ஒரு பெண்ணுக்கு ஒரு தடவை கன்னிகாதானம் பண்ணியாச்சுன்னா அப்புறம் 2வது தடவை திரும்பி தானம் பண்ணுறதுக்குலாம் அதிகாரம் கிடையாது. திரும்பியும் பெண்ணுக்கு 2வது கல்யாணம் பண்ணுறதுக்குலாம் அதிகாரம் கிடையாது. கொடுத்தது ஒரு தடவை கொடுத்தது தான். நீங்கள் ஒரு மாட்டை தானம் பண்ணிட்டு திருப்பி அந்த மாட்டை வாங்கிட்டு திருப்பி தானம் பண்ணுவேலா என்ன? பண்ண முடியாது, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அப்படி அந்த மாதிரி அந்த தானம் பண்ணின பாபத்தை அனுபவிக்கணும். இன்னொன்று, பிராமணனுடைய மனஸ்தாபத்துக்கு ஆளாயிட்டான். பிராமணன் வருத்தப்படுற மாதிரி நடந்துட்டா அதுக்கும் பலனை அனுபவிக்கணும். நீ முதல்ல புண்ணிய பலத்தை அனுபவிக்கிறியா பாப பலத்தை அனுபவிக்கிறியான்னு கேட்டா, நீ எதை கொடுக்குறியோ நான் அனுபவிச்சுக்கிறேன்னா அவன் சொன்னால் முதல்ல பாப பலத்தை அனுபவிச்சுக்கோ அப்படி சொல்லி ஓனானா பெடுன்னு இப்படி அமுச்சு வச்சா. நான் இங்கே உட்காண்டிருந்தேன், உன்னுடைய ஸ்பரிசம் பட்டதுமே நான் பாபத்துலேருந்து வெளியில் வந்துட்டேன், நான் புண்ணிய லோகத்தை அடையிறேன்னு சொல்லி கிளம்பி போனான். அவன் கிளம்பி போனதுக்கப்புறம் அத்தனை குழந்தைகள் பார்த்துட்டு இருந்தாலே எல்லார்ட்டையும் பகவான் சொல்கிறார், ஏய் குழந்தைகளா, துர்ஜரம் பத பிரம்மஸ்வம் புக்தமக்னேர் மனாகபி. நல்ல பாம்பனுடைய விஷம் அல்லடா. ஏன்னா அது யாரை கடிக்கிறதோ அவனுடைய உயிர் மட்டும்தான் அடுக்கும், இல்லை விஷத்தை எவன் குடிக்கிறானோ அவனுடைய உயிர் மட்டும்தான் அடுக்கும். ஆனால் பிராமணனுடைய சொத்தை அபகரிக்கிறது, பிராமணனுடைய மனஸ்தாபத்துக்கு ஆளாகிறதுங்கிறது அந்த விஷம் எப்பேற்பட்டது தெரியுமா? குலம் சமூலம் தஹதி பிரம்மஸ்வாரணி பாவகா. அந்த அக்னிக்கட்டையிலேருந்து வரக்கூடிய அக்னி எப்படி அரணிக்கட்டையே எரிச்சு விடுறதோ அந்த மாதிரி அந்த பிராமண சாபம் ஏற்பட்ட அந்த குல அடியோடு எரிஞ்சு விடுன்ற புண்ணியங்கள்லாம் கஷ்டப்பட்டு இந்த வம்சத்தில் வந்த பெரியவாள்லாம் புண்ணியலோகத்தில் பேருக்காலே அவெல்லாம் கூட நரகத்துக்கு விழுந்துடுவா. அந்த மாதிரி பிராமணனுடைய தாபத்துக்கு ஆளாயிட்டான்னா அந்த கீழ்த்தனத்தில் போக வேண்டிய நிலை வந்துடும்னார். அதனால் பிராமண சாபத்துக்கு ஆளாயிடக்கூடாதுன்னு பாடம் சொல்லி கொடுத்தார் பகவான். ஆனால் கடைசி சமயத்தில் இதெல்லாம் சொல்லி கொடுத்தோம், அந்த குழந்தைகள் கேட்காத அந்த குல நாசத்துக்கு பிராமண சாபத்தை தான் வாங்கிட்டு வந்தது இல்லையா? அன்றைக்கே கதையை கேட்டோம். அந்த துர்வாசாதி மகரடிகளுக்கு முன்னாடி போய் கேலி கூத்து பண்ணி கடைசியில் முசலம் குலநாசனம்னு அவர்களுடைய சாபத்தை வாங்கிட்டு வந்து உட்கார்ந்துருந்தது. இப்படி வாழ்க்கை முழுக்க கிருஷ்ணாவதார ஆரம்பத்துலேருந்து முடிகிற வரையும் எவ்வளோ துக்கம் பாருங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு ஏதாவது ஒரு துக்கம் வந்தால் நம்மளை தாங்கி இருக்க முடியுமா? ஆனால் இவ்வளோ துக்கம் வந்தபொழுது பகவான் கிருஷ்ணன் எப்படி சிரிச்சுட்டே இருந்தான். ஹஸ்பர்ஷ யோகம்னு பேர். வெளியில் துக்கம் இருக்க தான் இருக்கும், மனசில் போட்டுண்டா துக்கம். ஆனால் பின்னாடி பிக்ஷு கீதம் இந்த ஏகாதசி ஸ்கந்தத்தில் 23வது அத்தியாயத்தில் ஒரு பிக்ஷுடைய கதையை கூட சொல்கிறார். நான் அத்தியாத்ம சாதனை பண்ணுறவன் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும், முதல்ல பொறுத்துக்கிறது தாங்கிக்கிறதுங்கிறது வேணும். வாழ்க்கையில் துக்கம் பல இதில் வரும், அது எல்லா துக்கத்துக்கும் காரணம் என்ன? அந்த ஒரு பிக்ஷு சொல்கிறார், பிக்ஷு அடிக்கிறான் ஒருத்தன், அந்த சன்னியாசி அடித்து அவன்கிட்ட கையில் இருக்கிறதெல்லாம் பிடிங்கிட்டு போய்ட்றான், கட்டி போட்டு அடித்து வச்சுருக்கான். ஒரு சாது அந்த பக்கம் வரார், அவனுடைய துக்கம் இப்படி இருக்கேப்பா, அவன் துக்கத்துக்கு காரணம் என்னன்னு கேட்குறாள். சிரிக்கிறான். கீதம் உண்டாரு, பிக்ஷு கீதம்னு பேர். கீதம் ஆனந்தமாக இருக்கும்போது தானே கீதம் வரும். அவன் ஆனந்தத்தில் கீதம் பாடினா என்னடான்னா, அவனுக்கு என்ன துக்கம்? ஜனங்கள்லாம் துக்கமாக, இவா அவனை அடித்தால காரணமான நான் அயம் ஜனம், இவா எனக்கு துக்கத்துக்கு காரணம் இல்லை. இல்லை தேவதா கோபமா, அதுவும் இல்லை. கிரகங்கள் சரியா இல்லையோ, அதுவும் இல்லை. இல்லை காலமா கர்மமா, அதுவும் இல்லை. பின் எது துக்கத்துக்கு காரணம்? மனசு தான் என்னோடய துக்கத்துக்கு காரணம்னால். நாயம் ஜனோமே சுகதுக்க ஹேது. அவன் பாடுற பாட்டு ந தேவதாத்மா கிரக கர்ம காலாஹ மனப்பரம் காரணமாமனந்தி சம்சார சக்கரம் பரிவர்த்தயேத்யத். இப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான், தேவதைகள் துக்கத்துக்கு காரணமாக இருந்தான்னாக்க ஒன்றும் பண்ணவே முடியாது நம்மளால். ஆத்மாகதி சாத் சுகதுக்க, இந்த சரீரமே சுகதுக்கத்துக்கு காரணம்னு சொன்னால் யார்கிட்ட நம்ம கோச்சிக்கிறதுக்கு இருக்குது சொல்லுங்களேன். இப்போ பேசிகிட்டே இருக்கேன், பட்டுன்னு நாக்கு பல் எடுக்கல மாட்டுன்ட்டு கடிபட்டுக்கிறதுன்னா அந்த வேதனையை தத்வேதனாயாங் கதமாய குப்பியது, அந்த வேதனைக்கு யார்கிட்ட போய் கோபிச்சுமே. அதனால்
துக்கம் நிவர்த்தி ஆகணும்னு பார்த்தா முடியவே முடியாது. துக்கங்கிறது வாழ்க்கையில் வெளிப்படையாக சரீரத்துலேயும் மனசுலையும் துக்கம் இருக்க தான் இருக்குது. சமாதிங்கிறாலே அப்படின்னா என்னது தெரியுமா? இந்த மனசு கடந்ததான எண்ணங்கள் பின்னாடி ஓடாததான நிலைக்கு தான் சமாதின்னு பேர். அந்த நிலையை அடையிறதுக்கு தான் தானங்களோ ஸ்வதர்மமோ யம நியமாதிகளோ எல்லாம் எதற்குனால் இந்த மனசு அப்படியே சாந்தமாக இருக்கிறது. மனது சாந்தமாக இல்லாத அலையிற பரியந்தம் துக்கம் வரட்டி அடிக்க தான் அடிக்கும். அதனால தான் தானம் ஸ்வதர்மோ நியமோ யமஷ்ச ஸ்ருதம் ச கேட்கறது கர்மாணிச்ச சத்விரதானி நல்ல கர்மாக்கள் நல்ல விரதானுஷ்டானங்கள் எல்லாம் எதற்கு? சர்வே மனோநிகிரக லக்ஷணாந்தாக எல்லாம் மனசு அடங்கிறதுக்கு சாதனை. பரோஹி யோகோ மனச சமாதி. அந்த மனசை அடங்கி இருந்து இதெல்லாம் பண்ணுறதுனாலையும் பிரயோஜனம் இல்லை. இதெல்லாம் அடங்கி இதெல்லாம் பண்ணி மனசு அடங்காட்ட போனாலும் பிரயோஜனம் இல்லை. அந்த மாதிரி அதனால் அந்த மனசு ஓர்நிலை படணும்னா அதுக்கு பொறுமைங்கிறது வேணும். அந்த பிக்ஷு கடைசியில் சொல்கிறார், மகான்கள் பெரியவாள்லாம் வாழ்க்கையில் அந்த பொறுமை என்கிற சாதனையை கையில் எடுத்துட்டு தான் முன்னேறி போனார்கள். அந்த மாதிரி நானும் வாழ்க்கையில் வரக்கூடிய சுகதுக்கங்களை பொறுத்துட்டு முன்னேறி போக போகிறேன் அப்படின்னு. குழந்தைகளுக்கு கதை சொல்லுவேன், பொறுமையாக இருக்கணுங்கிற கதை சொல்லுவேன். நான் பின்னாடி நம்மளுக்கு டைம் அவகாசமே இல்லை, நம்ம சொல்கிறதுக்கு இப்பயே நான் சொல்ல ஆரம்பிச்சது. உங்களுக்கும் நீ இன்றைக்கி சாப்பிட்றதுக்கு முன்னாடி எல்லோரும் உட்காந்துருக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கல எல்லோரும். அது மாத்திரம் இல்லை, அதனால தான் நாங்கள் எப்பொழுதுமே பிரவச்சனம் என்ன பண்ணுவேன்னாக்க பாகவத் சப்தம் உதயாஸ்தமனமாக பண்ணுவோம். கார்த்தாலும் அது பல பேரும் உதயாஸ்தமனம் பண்ணானாக்கா 10 மணிக்கு மேலே தான் பிரவச்சனம் பண்ணுவாள். நாங்கள் அப்படி பண்ண மாட்டேன். என்ன 10 மணி மேலே ஆனாலும் டிஃபன் சாப்பிட்டு வந்துட்டா கொஞ்சம் அப்பயும் கொஞ்சம் தூக்கம் ஒரு பொங்கல் உள்ளுக்குள்ளே இறங்கிடுதுனாக்க பொங்கல் இட்லிலாம் நாங்கள் 7 மணிக்கு இப்போ சத்சங்கம் வச்சுட்டுறோம். பாகவத் பண்ண 1/2 மணி வச்சுட்டு 7லேருந்து 8:30 மணி வரைக்கும் பிரவச்சனம் வச்சுட்டுருவோம். பாம்பேலலாம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பா எல்லாம். அதுக்கப்புறமா மத்தியானம் பாராயணம்லாம் முடிச்சுட்டு கொஞ்சம் 11லேருந்து 12:30 மணி வரைக்கும் பிரவச்சனம் வச்சுட்டு அப்புறம் மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் பாராயணம் தான். அப்புறம் சாயங்காலம் ஒரு காஃபி டீ குடிச்சுட்டு அப்புறம் 4:15லேருந்து 6:30 மணி வரைக்கும் பிரவச்சனம் உற்சாகமாக இருப்பாள். ஆனால் பாகவதம்னா பிரதோஷத்துலேருந்து பிரபாதத்துலேருந்து ஆரம்பித்து பிரதோஷ பரியந்தம் வேறு சிந்தனையே கிடையாது. இப்படி இருக்கு பாராயணம் பிரவச்சனம். அது போகட்டும். அப்படி குழந்தைகளிடத்தில் சொல்லும் பொழுது அந்த பொறுமையாக இருக்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறது. ஏன்னா பாகவதத்தில் பின்னாடி உத்தவருக்கு உபதேசம் பண்ணுற பகுதி ஏகாதசி. அதில் முதல்லையே பொறுமைங்கிறத பூமிகிட்டேருந்து படிச்சுட்டேங்கிறாள். 24 குருட்டேருந்து ஒரு அவதூதர் படிச்சுட்ட விஷயத்தை எடுத்து சொல்கிறார். அதெல்லாம் ஒரு சப்தாகம் முழுக்கவே அந்த 24 குரு விஷயத்தை பற்றி எடுத்து பேசியிருக்கேங்க சில இடங்களில். ஏன்னா அதுவும் கொரோனா சமயத்தில் இந்த 25 நாளைக்கு ஏகாதச ஸ்கந்தம் மாத்திரம் பிரவச்சனம் 25 நாள் நடந்தது. டெய்லி ராத்திரி உட்காந்துட்டான்னா ஒரு 7:30 உட்காந்துனா 9:30 மணி வரைக்கும் பிரவச்சனம் போகும். அதில் தான் பல பேரும் கேட்டிருக்கேன். அந்த ஆன்லைன் உபன்யாசத்தில் கொரோனா சமயத்தில் ஏகாதச ஸ்கந்தம், சிவானந்த லஹரி, அதெல்லாம் அப்புறம் பாகவதம் முழுக்க 15 நாளைக்கு மகாலய பட்சத்து பொழுது சொன்னது இதெல்லாம் கேட்டிருக்கேன். அதில் முதல்ல பொறுமையாக இருக்கணும், பூமிகிட்டேருந்து படிச்சுட்டேங்கிறார். அந்த பொறுமைங்கிறதுக்கு குழந்தைகளுக்கு கதை சொல்லும் போது சொல்கிறது ஒன்று என்னென்னா, ஒரு இப்போல்லாம் இங்கே பார்த்தாச்சு உங்களே கோவில்கள் எல்லாம் கருங்கல்லாலே பண்ணியிருக்கு. எந்த கோவில் பார்த்தாலும் ஒன்று இந்த கிருஷ்ணன் கோவில் குளத்தில் இருக்கக்கூடிய அந்த காளியவர்தன கிருஷ்ணனை பார்த்தாலும் கருங்கல் தான் ஃபுல்லாக. கோவில் முழுக்க கருங்கல் அமைப்புகள். இப்படி நம்ம ஒவ்வொரு கோவிலாக போகிறோம். புது கோவில் பழைய கோவில் எல்லாமே கருங்கலாகவே இருக்குது. பார்த்தியா எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குது. அந்த மாதிரி ஒரு ஆலயம் கருங்கல்னாலே பண்ணப்பட்ட ஆலயம். அதில் படி கருங்கல், தூண் கருங்கல், மேலே விதானம் கருங்கல், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய மூர்த்தியும் கருங்கல்ல இருக்குது. இப்படி இருக்கும்போது ஒரு நாளைக்கு பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த பட்டர் விஸ்ராந்திக்கு போயிருக்கும் பொழுது கதவை சாத்தி நட சாத்தி இருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடியதான அந்த சிலைகளுக்கெல்லாம் சிற்பங்களுக்கெல்லாம் சம்பாஷணம் நடக்கிறதா. அந்த தூணாக இருக்கக்கூடியதான கல் இருக்குது பற்றியல, அது படியாக இருக்கிற கல்லிட்ட பேசுறது. பற்றியா நம்மெல்லாம் ஒரே ஜாதி தானே, தாரதமியத்தை பற்றியா, நானும் எத்தனை நாளாக இந்த ஆலயத்தை தூக்கின்னு இருக்கேன், எனக்கு யாராவது பூஜை பண்ணுறாளா, உள்ளுக்குள்ளே இருக்கிறவனுக்கு எவ்வளோ பூஜை நடக்கிறது பாரு, எப்படி பூஜை பண்ணுறா பாருன்னு. நம்ம ஜாதி தானே அவனும். ஆனால்
அவன் இடத்துல பூஜை பண்ணி பிரசாதமெல்லாம் வாங்கிட்டு கடைசியில் ஸ்தம்பமே காவேரி இனிமேல் அப்பிட்டு வேறு போயிடுறான். உடனே படியாக இருக்கிற கருங்கல் சொன்னது, போடா உன்னோடதாவது பரவாயில்லடா, நானும் அதே தானே, ஆனால் என்னை பாரு வழியில் போட்டிருக்கு. போர்வம் வரவெல்லாம் என் தலையில் காலை வச்சுட்டு போகிறான். உள்ளுக்குள்ளே இருக்கிறவன்ட்டு பிரார்த்தனை பண்ணி என் தலையில் தேங்காய் உடைக்கிறான், என் தலையில் கற்பூரத்தை ஏற்றுறான். எவ்வளோ கஷ்டம் பாரு. இப்படி ரெண்டும் உள்ளுக்குள்ளே இருக்கிறவன பெருமையாக பேசி அவன் இருக்கிறவனுக்கு மட்டும் அவனுக்கு யோகம் அடிச்சதுன்னு சொல்லிட்டு அவனை பார்த்து பொறாமப்பட்டு ரெண்டு பேசின்னு இருக்க, உள்ளுக்குள்ளே அர்ச்சாவதார மூர்த்தியாக இருக்கக்கூடிய அந்த சிலை இருக்கே, அது ரெண்டுத்தையும் கூப்பிட்டு கவனமாக நான் சொல்கிறத கேளுங்கோ. படியாக இருக்கிற கல்லை முதல்ல கூப்பிட்டு சொன்னது, ஏய் அந்த சிற்பி இருக்கானே முதல்ல உடனே தான் அடுத்தான், இந்த மாதிரி விக்கிரகம் பண்ணலான்னு அடித்தான். உளியினால் அடிக்கும் பொழுது ஒரு அடி பட்டதுமே வலிக்கிறது தாங்க முடியாது நீ கத்திட்ட. தாங்க முடியாத இருக்கக்கூடிய நீ நடப்பாதைக்கு தான் வழி லாயக்குன்னு உன்னை போட்டுட்டான். அடுத்து தூணாக பார்த்து இருக்கக்கூடியதான கல்லை பார்த்து சொல்கிறது, அடுத்து ஒன்று எடுத்தான் தட்டினா, நீ கொஞ்ச நேரம் பொறுத்துன்னு இருந்த, அவன் தட்டுற தட்டுக்கெல்லாம் ஓரளவு பொறுத்த, ஓரளவுக்கு மேலே நீனும் பொறுக்க முடியாது, கத்த ஆரம்பிச்சுட்ட. உனக்கு ஓரளவு பொறுமை இருந்ததுனால உனக்கு உள்ளுக்குள்ளே இடம் கிடச்சிருத்தோ, நிழல் கிடச்சிருத்தோ. அதுக்கப்புறமா என்னை எடுத்தான். ஒரு காது பண்ணணும்னா எத்தனை அடி அடிச்சிருப்பான், ஒரு மூக்கு அழகாக வரணும்னா எத்தனை அடி அடிச்சிருப்பான். அவனை அன்றைக்கி அடித்தது எல்லாத்தையும் நான் பொறுத்துன்னு இருந்தேன். ஒரு கண்ணு பண்ணணும்னா எவ்வளோ அடி அடிச்சிருப்பான், எத்தனை நாள் அடிச்சிருப்பான். ஒரு வாயில் ஒரு சிரிப்பு வரணும்னா எத்தனை அடி அடிச்சிருப்பான். அன்றைக்கி அவன் கொடுத்த அடியெல்லாம் அழாத எனக்கு வலிக்கிறது அந்த பொறுமையை இழக்காத நான் தாங்கின்னு இருந்தேனே, அதனுடைய பலன்தான் இன்றைக்கி நான் இப்படி இருக்கேன்னா. ஏன்னா பகவான் ஒருவனை பூஜிதமாக வைக்கணும்னாக்கா முதல்ல துக்கத்தை கொடுப்பான். இவனுக்கு தகுதி இருக்கான்னு பார்க்குறதுக்கு துக்கத்தை கொடுப்பான். நான் தங்கத்தை போய், தங்கமே நீ ஆபரணமாக ஆகிடு, தங்கமே ஆபரணமாக ஆகிடு, தங்கம் ஆபரணமாக ஆகுமோ? தங்க காயினை கொடுத்து அதை வளையல் மோதிரம் அலங்கார வஸ்துவாக பண்ணணும்னா என்ன பண்ணுவான்? நன்னா போட்டு ஜலத்தில் காமிச்சு அடி சமட்டையாக அடிப்பான். சமத்தையாக அடித்து அப்புறமா நெருப்புலையும் காமிப்பான், ஜலத்துலேயும் சொருகுவான். இப்படி அடித்து தானே ஆபரண தங்கமாக ஆறுது. அந்த மாதிரி பகவான் உன்னைய லோக பூஜிதமாக வைக்கணும், உன்னைய பெரிய அலங்கார சாமகிரிகளாக பகவான் உன்னை ஏற்றுக்கணும்னா அதுக்கு முன்னாடி இவ்வளோ சிக்ஷை கொடுப்பான். அதனால் வாழ்க்கையில் பொறுமையாக இருக்கணும். அந்த பொறுமை தான் ரொம்ப முக்கியம். இப்படிங்கிறத உத்தவருக்கு பகவான் உபதேசம் பண்ணி, உத்தவா அதனால் வாழ்க்கையில் பொறுமையாக இருந்து ஆத்ம ஞானத்தை சம்பாதிச்சுக்கோ. லோகத்தில் எங்கேருந்து எப்படி வேணாலும் தாக்குதல் நடக்கும். யாரும் நல்ல பேர் கொடுக்க மாட்டா. பல பேர் காரி துப்புவா, அத்தியாத்ம சாதனையில் பண்ணுறவனை காரி துப்புவா, மலமூத்திர விசர்ஜனங்கள்லாம் கூட பண்ணுவா. நீ பொறுமையாக இருந்துக்கோ. எல்லாத்துக்கும் பொறுமையை கையில் எடுத்துட்டு தான் சாதனையை சாதிச்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லி, அதனால் நீ இங்கேருந்து திதிக்ஷு துவந்த மாத்திரானாம் சுக துக்கம் ராகம் எல்லாத்தையும் பொறுத்துட்டு பதிரியில் போய் தபஸுக்கு போனால் அமுச்சு வச்சால், அங்கே போய் தபஸில் பகவானுடைய தியானத்திலேயே உத்தவன் இருந்தான். பகவானும் பரமபதத்தை அடைஞ்சார். 12வது ஸ்கந்தத்தில் பரீட்சித் மகாராஜா மரணங்கிற ஒரு பயத்தில் தானே வந்தான். இங்கே சுகாச்சாரியால் பிரம்மோபதேசம் என்ன சாதாரணமாக அந்த சந்தர்ப்பத்தில் இப்போ சொல்லலை. இன்றைக்கி அந்த 5வது அத்தியாயம் 12வது ஸ்கந்தத்தில் ராஜாவை பார்த்து சொல்கிறார், எனக்கு மரணங்கிற பசு புத்தியை விடுடா, நீ பிறக்கவே இல்லை, பிறந்தவனுக்கு தான் மரணம். பிறப்போர் இறப்பதும் உறுதி, இறப்போர் பிறப்பதும் உறுதி, பிறப்பு இறப்பு இல்லா பரமனை கண்டிருப்பதே பிறந்த பயன். ஏன்னா பிறந்ததனுடைய பிரயோஜனம் என்னென்னா ஜனனமரண ரகிதமான ஆத்மாவை உணர்றது தான் பிரயோஜனம். கனவுல கழுத்து துண்டிச்சு போகிற மாதிரி சொப்பனம் காண்றேன்னா அங்கே நீ இல்லாத இருக்க போறியா என்ன? சொப்பனத்தில் எப்படி தலை துண்டிச்சு போகிற மாதிரி யாருக்கும் சொப்பனம் வராது அப்படி. ஆனால் ஒருவேளை ராஜாவாக இருக்கிறதுனால யுத்தத்தில் விழுற மாதிரி வரலாம். ஆனால் அங்கே நீ இல்லாத இருக்கியா நினச்சிப்பார். ஏன்னா அவனுக்கு ஜனனங்கிறது உன்னுடைய சுரூபம் இல்லை, மரணங்கிறது உன்னுடைய சுரூபம் இல்லை. ஜனன மரண சுரூபமும் உன்னோடு தான் இருந்தான்னாக்கா இது வரைக்கும் நம்ம அனுபவிச்சுட்டு இருந்த சொப்னாவஸ்தையில் அதை அனுபவிக்கணுமே. இது வரைக்கும் யாராவது கனவுல தான் பிறந்த மாதிரி கனவு கண்டிருக்கோமா? அவன் தான் பிறக்கிற மாதிரி கனவு கண்டுறோமா? சிந்தனை பண்ணி பாருங்க. எத்தனை வருடம் நம்ம தூங்கி தானே பாதி நாளை கழிக்கிறோம். அந்த தூக்கத்துலேயும் ஒழுங்கான தூக்கமாக பாதி கனவுலேயே போயிடுறது. அந்த கனவுல நம்ம பிறக்கிற மாதிரி கனவு கண்டிருக்கோமா, இல்லை நம்ம செத்து போகிற மாதிரி கனவு காண்றோமா? எங்கேயாவது அடிபடுற மாதிரி இருந்தால் முழிப்பு வந்துடுறது. ஏன்னா சகிக்க மாட்டேங்கிறது, ஜனன மரணத்தை சகிச்சிக்க மாட்டேங்கிறது. அதனாலேயே விசாரம் பண்ணி தெரிஞ்சுக்கோ.
நஜாத பிராகபூதோத்யா தேகவத்துவம் நங்ஷதி. உனக்கு சரீரம் நீ பறக்கவே இல்லை, அப்புறமா தான் மரணம். அதனால் சரீரம் வந்தது, சரீரம் விழப்போகிறது. எப்படி ஒரு பானை இருந்தால் பானைக்குள்ளே இருக்கக்கூடிய ஆகாசத்துக்கு கட்டாகாசம்னு பேர். பானை உடஞ்சிருந்துன்னா கட்டாகாசம் எடுத்து நான் சொல்லுவான், இருக்கிறது மகாகாசம், ஆகாசம் தான் இருக்குது. அந்த மாதிரி சரீரம் இருக்கிற வரைக்கும் ஜீவன்னு பேர். சரீரம் விழுந்தாச்சுன்னா ஆத்மா ஒன்று தான் இருக்குது, ஜீவனும் ஆத்மா வேறு வேறு இல்லை. அதனால் அந்த ஆத்மாவை இருக்கும் பொழுதே உணர்ந்து பாரு. எப்படி உணர்ந்து பார்க்கணும்னால், அகம் பிரம்ம பரம் தாம பிரம்மாஹம் பரமம் பதம் ஏவம் சமீக்ஷன்னாத்மானம் ஆத்மனி ஆதாய நிஷ்கலே. உனக்குள்ள நான்கிற ஒரு பிரத்யேகிக்க இருக்கேன், அதனுடைய ஸ்வரூபம் நன்னா விசாரம் பண்ணி உணர்ந்து பாரு. அந்த கவனம் அந்த ஸ்வரூபத்தில் போகிறதுக்கு தான் இத்தனை உபதேசங்கள். பாகவதம் 18,000 ஸ்லோகம். அது உள்ளுக்குள்ளே போனதுனால உனக்கு மரணம் வராதுன்னு சொல்லலை. என்ன சொல்கிறாருன்னா, மிருத்யுக்கு மிருத்யு வரும்னால், சரீரத்துக்கு மிருத்யுன்னு ஒரு பேர். இந்த சரீரத்தை இந்த ஆத்ம ஞானத்தில் இருக்கும் பொழுது பாம்பு வரும், கடிக்கும். அதுலேருந்து வரக்கூடிய தம்சமோ அந்த பாம்பையோ இந்த சரீரத்தையோ ஆத்மாலேருந்து அந்நியமாக பார்க்க மாட்டாய். இதான் இதனுடைய பரம பிரயோஜனம். மேலே என்ன கேட்கணும்னு கேட்க, ராஜா சித்தோஸ்மி அனுகிரகி தோஸ்மின்னு சொல்லி அப்படி ஆனந்தப்பட்டு நான் ஸ்வரூபனிஷ்டனாக இருக்கேன்னு சொன்னதுமே சுகாச்சாரியால் கிளம்பிட்டார். பரீட்சித் மகாராஜாவும் பிரம்மபூதனாக ஆனான்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி அந்த சூதர் சௌனகாதி மரடிகளுக்கு கடைசியில் பிரார்த்தனை பண்ணினால், எத்தனை ஜென்மா இருந்தாலும் பகவச்சனத்தில் பக்தி இருக்கணும், நாமகீர்த்தனம் வாயில் இருக்கணும், பிரார்த்தனை பண்ணி பாகவத கிரந்தத்தை சமாபனம் பண்ணுறார். நம்மளும் அந்த மாதிரி இங்கே சமாபனம் பண்ணுறோம். கரெக்டாக மணி 10 ஆகுது. சுவாமியை பாகவதத்தை சுவாமிஜியோட பூஜை அங்கே பண்ணுறோம். எல்லோரும் அங்கே தரிசனத்துக்கு வரலாம். அங்கே பூர்ணாவதி அப்புறம் ஸ்நானம் எல்லாத்துலேயும் கலந்துக்கோங்க. இப்படி மேலே நம்ம எல்லாருக்கும் அந்த பிரயாணமானது நல்ல அனுகூலமாக இருந்து பகவான் கடைசி பரியந்தம் நம்ம எல்லாருக்கும் ரக்ஷையாக இருந்து அனுகிரகம் பண்ணட்டும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பாகவத இந்த யஜ்யத்தை பகவானுடைய சரணத்தில் சமர்ப்பணம் பண்ணுறோம். இந்த உடுப்பி கிருஷ்ணனுடைய அவனுடைய ராஜ்யந்தான் இது. அந்த கிருஷ்ணனுடைய ராஜ்யமாக இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணனுடைய சன்னதியில் கிருஷ்ணனுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய பாகவதத்தை அந்த கிருஷ்ணனுக்கே எப்படி பிரதீப ஜுவாலாபின்னு அந்த ஆச்சாரியால் சொன்ன மாதிரி அந்த அக்னியிலேருந்து எடுத்து ஒரு தீபமாக ஏற்றி அந்த அக்னிக்கே காமிச்சு ஆராதனை பண்ணுற மாதிரி கிருஷ்ணனுடைய சுரூபமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய வாக்கான அந்த பாகவதத்தை கிருஷ்ணனுக்கே நம்ம யதாசக்தி யதாமதி சொல்லி சமர்ப்பணம் பண்ணுறோம். பகவான் அதை ஏற்றுன்னு நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணட்டோம்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். மேலே புஷ்கர க்ஷேத்திரத்தில் தொடர்ந்து என்ன பாகவதத்தை அனுசந்தானம் பண்ணலாம். ஏன்னா புஷ்கரே மதுராயாம் ச துவாரவத்தியாம் யதாத்மா. புஷ்கர க்ஷேத்திரத்தில் பாகவதம் ரொம்ப விசேஷம். ஏன்னா அவாவா பாராயணம் சமூகமாக பண்ண முடியலனாலும் அவாவால் முடிஞ்சவா பாராயணம் பண்ணிக்கோங்க. அவாவா புஸ்தகத்தை வச்சு புஷ்கர க்ஷேத்திரத்தில் அப்படியே பண்ணலாம். ஏன்னா புஷ்கர க்ஷேத்திரத்தில் பாராயணம் பண்ணுறது அவ்வளவு புண்ணியமாக சொல்லி பார்த்தோமே. பாகவதத்தில் புஷ்கரே மதுராஜா கிடைக்குமா? ஏன்னா பாகவத பாராயணம் பண்ணலாம். அந்த மாதிரி க்ஷேத்திரங்கள் போய் பண்ணுறது கிடைக்குமா? கிடைக்காது. போகும்பொழுது பண்ணினா ஜென்மா கிருதார்த்தமாகும். அப்படி நம்ம எல்லாருக்கும் அந்த பாக்கியத்தை பகவான் கொடுக்கட்டும். அவன் கிருபை பண்ணாதான் முடியும். அதான் மாமி அனௌன்ஸ் பண்ணி டெய்லி அனௌன்ஸ் பண்ணிட்டு இருக்கா. இப்போ என்னையும் சொல்ல அவ்வளோ ஆசை மாமிக்கு. ஏன்னா எல்லாரும் வரணும், எல்லாரும் அந்த புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கணும். ஏன்னா ஏகஸ்வாது நபுஞ்சித ஒரு ருச்சியான ஒரு நல்ல பதார்த்தம் இருக்கிற தான் மாத்திரம் தனியாக அனுபவிக்கக்கூடாது, எல்லாரும் சேர்ந்து அனுபவிக்கணும். அதனால தான் மகான்கள் காகம் உறவு கலந்து உண்ணக்கண்டீர் அகண்டாகார பேரின்ப வெள்ளம் பொங்கி ததும்பி பூரணமாய் ஏக உருவாய் கிடக்குது ஐயோ இத்தேகம் விழும்மன் புஜிப்பதற்கு சேரவாரும் ஜெகத்தீரேன்னு பாடினா மாதிரி தாய்மானவர் பாடினா மாதிரி மாமி எல்லாரும் வாங்கோ, எல்லாரும் கலந்துக்கோங்க, எல்லாரும் புண்ணியத்தை சேர்த்துக்கோங்க. ஏன்னா காக்காக்கி ஒரு படி அன்னம் போட்டால் தான் மட்டும் சாப்பிட்றது இல்லை, எல்லாத்தையும் கூப்பிட்டு எல்லாம் சேர்ந்து அனுபவிக்கிறதோ இல்லையா. அந்த மாதிரி எல்லாரும் புண்ணியத்தை சம்பாதிச்சுக்குவாங்கோ. பிரவாகம் ஓடுறது யார் குளிக்கக்கூடாதுன்னு யார் சொல்லுங்களேன். எல்லாரும் வாங்க குளிங்கோதானே சொல்கிறேன். எல்லாரும் புண்ணியத்தை சம்பாதிச்சுக்கோங்க, பரமக்ஷேமத்தை அடைங்கோன்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எல்லாம் 2 வார்த்தை மாமா பேசுகிறார். நமஸ்காரம். நாளையோட 10 நாள் கல்யாணம். எல்லா ராத்துலேயும் எனக்கு தெரிஞ்சு 4 நாள் கல்யாணம் பண்ணுவா. மகாலட்சுமி மாமி என்னமோ தெரில 10 நாள் கல்யாணம் பண்ணியிருக்கா. இந்த 10 நாள் கல்யாணமும் இந்த கிருஷ்ணனை நினச்சி 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 ஆனந்தம் 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 ஆனந்தத்தோட எல்லையில் இருந்தோம் நம்ம எல்லோரும் 10 நாளாக. கேட்டவா கேட்டோம், கேட்காதவா போனோம். அவாவா பண்ண பாக்கியத்துக்கு பிரகாரம் சுவாமி நமக்கு படி அளந்தார். அதில் ஒன்றும் தப்பு இல்லை. கேட்காதனாலையோ கேட்டதுனாலையோ இந்த 55 ஏக்கர் நிலத்தில் நாமெல்லாம் நடமாடிகிட்டே இருந்திருக்கோம். இதை விட்டு வேறு எங்கேயுமே போகலை. கடவுள் அனுகிரகத்தில் செல்லு இல்லாமல் போச்சு. அது ஒரு நமக்கு பெரிய பாக்கியம். இந்த அவல்னு சொல்லிட்டு அவலால் போட்டு நம்மளை
படுத்திட்டான்னு சொல்கிறதா போட்டான்னு தெரியல. நான் கிருஷ்ண பரமாத்மா கதையை கேட்டதுனால, பாகவதை கேட்டதுனால டெய்லி அவள் ஏதோ ஒரு விஷயத்தை அவளோடு நம்ம சம்மந்தப்பட்டுட்டோம். இந்த 10 நாள் கல்யாணம் சௌக்கியமாக நடந்தது. கல்யாணம் நடந்தது என்னுடைய பொண்ணுக்குன்னு வச்சுங்களேன். கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக அதை பண்ணு இதை பண்ணு, வாழை மரத்தை கட்டு, மாவலை கட்டு, தோரணத்தை கட்டு, லைட்டை கட்டு, என்னென்னமோலாம் செஞ்சு கல்யாணம் பண்ணோம். ஆனால் அந்த மாப்பிள்ளையிட்ட பிடிச்சி கல்யாணத்தை பண்ணி அவன்கிட்ட கொடுத்துட்டு ஊருக்கு அனுப்பும்பொழுது நாம் பட்ட துக்கம் இருக்க, அதே மாதிரி மாமா அந்த கிருஷ்ணன் அந்த சீதையோட கடைசி நேரத்தை சொல்லி நம்மளை எல்லாரையும் ஆனந்தமான அழுகையா, சந்தோஷமான அழுகையா, துக்கமான அழுகையா எப்படி வர்ணிக்கிறதுன்னு தெரியல. நான் எத்தனையோ பிரவச்சனத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கேன், எத்தனையோ பிரவச்சனத்தை கேட்டிருக்கேன். மாமா முன்னாடி உட்காந்துட்டு கண்ணீர் தாரையாக விட்டு அழுதது இன்றைக்கி தான். மாமா சௌக்கியமாக இருக்கணும், மாமா சௌக்கியமாக இருக்கணும். ஏற்பாடு பண்ண மகாலட்சுமி மாதிரியே என்னாலும் இருக்கணும். ஏன்னா எங்கேயாவது நான் கூட காரில் இடம் இல்லை ஏறாதேன்னு ஒருத்தர் சொன்னேன். உனக்கு என்னடா அதிகாரம் இருக்குது, ஏறட்டண்டா, நின்று வரட்டண்டா, உட்காந்துருட்டா, எப்படியோ ஏறட்டும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம். வேறு யாரும் சொல்ல மாட்டா மகாலட்சுமி மாமியை தவிர. அந்த மகாலட்சுமி சுப்பிரமணியம் நம்ம டீம் எல்லாருமா சேர்ந்து நிறைய வேலை செஞ்சுருக்கோம். எல்லாருக்கும் அந்த அவள் பொண்ணு அத்தனை சமயக்காராளுக்கும் கே ஆச்சாரிக்கும் இந்த இடத்த கொடுத்த பாலிமார் மேடம், அந்த இன்னொரு சுவாமிகள் எல்லாருக்கும் என்னுடைய வந்தனம் தெரிஞ்சு மாமாவுக்கு என்னுடைய அனந்த கோடி நமஸ்காரத்தை எங்களுடைய மகாலட்சுமி சேரிட்டபிள் ட்ரஸ்டின் சார்பாக சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி 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 நன்றி. யாரையும் ஸ்துதி பண்ணி முகத்தில் எனக்கு தேங்க்ஸ் சொல்கிறவே தெரியாது எனக்கு. ஆனால் நான் டெய்லி மனசால் நினச்சிப்பேன், அந்த மாமியை தாய் உள்ளவங்கிறது எல்லாரையும் பிரியமாக அழைச்சிட்டு போகிறா பாருங்க, அது எனக்கு ரொம்ப இதுவாக இருக்கும். நம்ம 2 நாராயண நாமத்தை சொல்லி நம்ம முடிச்சுப்போம். அனந்தராமாக்கியமகி பிரணீதம் ஸ்தோத்திரம் பठेद्यस्तु நரஸ்திரிகாலம் பாதாலயேஷஸ்ய கிருபாபலேன லபேத சர்வாணி ச மங்களானி. நாராயண 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 நாராயண. சர்வேபி சுகினः சந்து சர்வே சந்து நிராமயாः சர்வே பத்ராணி பஷ்யந்து மா கஷ்டித் துக்கபாக் பவேத். சர்வத்ர கோவிந்தநாம சங்கீர்த்தனம் ஜானகீகாந்தஸ்மரணம் ஆஞ்சநேயமூர்த்திக்கு. ஸ்ரீ குருபியோ நமக. நம்ம பெரியவாளோட பெருங்கருணையால், காஞ்சி பெரியவாளோட பெருங்கருணையாலேயும், நம்ம பஜாவர் சாமிஜி பலிமார் மட சாமிஜியோட பெருங்கருணையாலேயும் இந்த மடத்தில் கோசாலையில் பாகவத சப்தாகம் பூர்த்தி. எல்லாரோட கண்ணில் ஜெயராமன் ரொம்ப பொல்லாதவன், ஒரு அடியாளுக்கு சமம். அதுக்காக தான் அவனை வச்சுட்டுருக்கேன்னா, ஏன்னா பேசுறதுக்கு அவ்வளவு. அவன் இன்றைக்கி கண் கலங்கினானா அது ஒன்று சாட்சி, வேறு எதுவுமே நம்ம பேச வேண்டாம். அவன் எதையுமே அவன் கண் கலங்க மாட்டான், எதுலேயுமே என்ன தப்பு இருக்குன்னு தான் சொல்லுவானே தவிர ரைட்டு இருக்குன்னுலாம் சொல்லவே மாட்டான். அவன் இன்றைக்கி கண் கலங்கினானா அது ஆக்சுவலாக இந்த பாகவத சப்தாகம் நம்ம வாணி மகாலில் தான் வச்சுக்கிறதா இருந்தோம். பட் ஆனால் சுவாமி இன்றைக்கி கோசாலையில் வைக்கணும், சேத்திரத்தில் வைக்கணும்னு உடுப்பி பகவான் கூப்பிட்டுட்டார். இருந்தாலும் வாணி மகால், ஏன்னா நம்ம ஒரு சங்கல்பம் பண்ணிட்டோன்னா இந்த ஜென்மாக்குள்ளே அதை முடிக்கணும், இல்லைன்னா அதுக்கு குறையா மறுபடியும் ஒரு ஜென்மா வரும். அது இல்லை, அதுக்காக வாணி மகாலில் இன்றைக்கி மாமா ராமாயணம் சொன்ன உடனே கண்ணில் தண்ணி வந்துடுத்து. எங்கள் டேட்டெல்லாம் பார்த்துட்டு மாமா டேட்டை பார்க்கணும், அந்த ஆடிட்டோரியம் டேட்டை பார்த்துட்டு எங்களோட டேட்டைனா வரிசையாக கும்பாபிஷேகம் பார்த்துட்டு நம்ம அடுத்தது ராமாயணத்தில் சந்திப்போம். அது சப்போஸ் ராமாயணம் நம்ம மே மாதத்துக்குள்ளே வரலன்னா மே மாதத்தில் இதே பாகவத சப்தாகம் நான் இன்றைக்கி அதுக்கு மாதிரி ஏற்பாடு பண்ணிவிடுவோம். 12 நாள் இருக்குது நமக்கு, 7 நாள் இல்லை, 12 நாள் இருக்குது. உங்கள் இதயங்களின் எண்ணமாய், உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி. உங்கள் பதிவு நிரந்தர பதிவு.